திருத்தாள் போற்றி மணி திருவாதவர் திருத்தாள் போற்றி. ஆடல் வல்லான் சொக்கநாதனுடைய திருவருளும், அங்கேற்கல்வி மீனாட்சியுடைய திருவருளும், மாணிக்க வாசனுடைய திருவருளும் ஒன்றாக சேர்த்து இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்ற நிலைக்களத்தை நமக்கு பரிசாக தந்திருக்கின்றது. அப்பேற்பட்ட குருவர்களையும் திருவருளையும் அடியை மனம் மொழி மெய்களினாலே வழிபாடு செய்கின்றேன். மேலும் என் குழுவில் இருக்கக்கூடிய அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் அடியேன் சென்னிமேல் சூட்டி மகிழ்கின்றேன். திரு சிற்றம்பலம். சிவாய நம சிவாய நம. சொக்கநாதன் தான் நலம் விளைக்கும் உன் பதத்தில் நாட வைப்பதல்ல, மலம் விளைக்கும் சேர்த்தருந்த வைத்தாய். சலம் விளைக்கும் செம்மியா மாமதுரை செல்வா, எல்லாம் வல்ல தன்னியா சொக்கநாதா சொக்கநாதா சொக்கநாதா. சொக்கநாதருடைய பெரும் கருணையினாலே நாம் தொடர்ந்து திருவாசகத்திலே போற்றி திருஅகவல் என்ற அந்த பதிகத்தை தொடர்ந்து சிந்தித்து வருகின்றோம். அந்த வகையிலே இன்றைய தினம் நாம் பார்க்கக்கூடிய பகுதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போன வாரம் சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை பார்த்தோம். ஆமா, இன்னைக்கு மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி அப்படின்ற செய்தி எனக்கு பார்க்கணும். மற்றோர், அதாவது 155வது வரி, மற்ற பற்று இங்கு அறியேன் போற்றி, மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி அப்படிங்கிற அந்த செய்தியை இன்னைக்கு பார்க்கலான் இருக்கோம். எனக்கு எல்லாரும் கூலி கொடுத்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடியன் கொஞ்சம் அப்படியே சோர்ந்து இருக்கேன். உங்க கூலி கிடைச்சதுன்னா கொஞ்சம் அடியன் கொஞ்சம் நல்லபடியா வந்துட்டு நினைக்கிறேன். தவம் 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 என்ன அழகா தெரியல. திருவடி வணக்கம் ஐயா. திருவடி வணக்கம் ஐயா. சரஸ்வதி அம்மா தெரியுறாங்க, மாரீஸ்வரி அம்மா தெரியுறாங்க, எனக்கு சாவித்திரி அம்மா, சாந்திமதி அம்மா, சுசீலா செல்வ கணபதி அம்மா, விமலா தேவி அம்மா, ஐயா நம்ம ஐயா தெரியுறாங்க, கலாமா தெரியுறாங்க, ராஜேஸ்வரி அம்மா, கலைச்செல்வி அம்மா, இந்திரா அம்மா, தெய்வநாயகி அம்மா தெரியுறாங்க, சரஸ்வதி அம்மா அம்மா தெரியுறாங்க, கிருஷ்ணவேணி அம்மா, ராஜேஸ்வரி அம்மா, பத்மா அம்மா, எல்லாரும் தெரியுறாங்க. உங்க எல்லாரையும் பார்த்தது அடியனுக்கு வார்த்தைகளே இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. தெய்வநாயகி ஐயா தெரியுறாங்க. ஆமா, கிருஷ்ணவேணி அம்மா, எல்லாரும் வைரஸ் அம்மா நல்லா கிளியரா தெரியுறீங்க. மாற்றுக்கிறது லோகன் ஐயாவை பார்த்துட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு லோகன் ஐயாவை நான் பார்த்தது ரொம்ப மகிழ்ச்சியா. கார்த்தி தீபா அம்மா தெரியுறாங்க, சுபா அம்மா தெரிஞ்சுட்டாங்க. உங்க எல்லாரையும் இங்க பேண்ட்வித் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் நல்லா தெரியுறீங்க. அடியன் இப்போ இதுலதான் இருக்கேன். ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பா உங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு ஒரு வாய்ப்பு. மற்ற இடத்துல பேண்ட்வித் ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். இங்க நல்லா உங்க எல்லாரையும் தெளிவா பாக்குறதுக்கு எனக்கு மகிழ்ச்சியாவே இருக்கும். இப்பதான் அடியனுக்கு ஒரு கூலி கிடைச்ச உடனே, கூலி வாங்கினா சம்பளம் வாங்குறவன் எவ்வளவு நல்லா வேலை பார்ப்பான். அதுவும் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே கூலி வாங்குறேன். எப்பவுமே 30 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறம் தானே கூலி வாங்குவோம். அடியன் வேலை செய்யறதுக்கு முன்னாடியே கூலி வாங்கிடுவேன். அந்த வகையில அடியன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். சரஸ்வதி அம்மா எல்லாரும் மியூட் பண்ணி, உங்களுக்கான கால அவகாசம் வரும், நீங்க அப்ப கண்டிப்பா பேசலாம். சரிங்களா? சரி, நல்லது நல்லது. அப்போ நாம போன அமர்வு கலாமா ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாரையும் பார்த்துட்டேன். ஜானகி அம்மா, அம்மா எப்பயுமே முதல்ல தெரியுவாங்க. இன்னைக்கு ஜானகி அம்மா லேட்டா தெரியும். அல்லிமுத்து அம்மா தெரியுறாங்க, லோகநாயகி அம்மா தெரியுறாங்க. மகிழ்ச்சியா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு அடியனுக்கு. அப்போ போன வாரம் சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அப்படிங்கிறது சிராப்பள்ளியில வச்சு பேசணும். நாம எத்தியோப்பியால இருந்து பேசணும், ஹைதராபாத்ல இருந்து பேசணும், சென்னையில இருந்து பேசணும். ஆனா சிராப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி அப்படிங்கிற இடத்துல சிராப்பள்ளியில இருந்து பேசணும்னு பெருமான் விதித்த விதியை நினைச்சு அடியன் எண்ணி மகிழ்ந்தேன். இன்னைக்கு ரொம்ப முக்கியமான செய்தி.
மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சி. சுசிலாமாவும் பார்த்துட்டேன், ரொம்ப மகிழ்ச்சி. அப்போ நாம சிராப்பள்ளி அப்படிங்கிறத நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். சிராப்பள்ளி அப்படிங்கிறது சமணர்களுடைய ஆளுகைக்குள்ள பள்ளின்னு வரக்கூடியது. நனிக்காட்டு பள்ளி, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, மகேந்திர பள்ளி, திருச்சிராப்பள்ளி, அப்புறம் இன்னும் 2-3 பள்ளிகள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி பள்ளின்னு வரக்கூடிய தலங்கள் எல்லாமே சமணர்களுடைய ஆளுமைக்குள்ள இருந்துதான் சொல்றோம். சமணர்களுடைய ஆளுமைக்குள்ள இருந்த அந்த இடத்தை அவர்களுடைய பேர்லயே சைவத்தை நிலைநாட்டிய இடம் தான் இந்த பள்ளிகள் எல்லாம். அப்ப திருச்சிராப்பள்ளியும் அவங்க பேரை மாத்திக்கல, புரியுங்களா? பேரு மாத்திக்க மாட்டாங்க, ஆனா உள்ள இருக்கிறது பெருமான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக அமைந்தது அப்படிங்கிறத சொல்றோம். அப்போ இந்த சமணர்களுடைய அந்த செய்திகள் எல்லாமே இறைவன் கொடுத்ததாக இருந்தாலும், எனக்காக கொஞ்சம் கூட இருக்கலாம் வாய்ப்பு இருக்கிற அடியார்கள், எல்லா சமயமும் பெருமான் கொடுத்ததுதான். உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லா சமயமும் பெருமான் கொடுத்ததுதான். இது சமண சமயம், கடவுளே இல்லைன்னு சொல்ற நாத்திக சமயம், அதுக்கப்புறம் பெருமாளை மட்டும் வணங்குற வைணவ சமயம், இது எல்லாமே யார் தான் வழிவகுத்து வச்சிருக்கு? எல்லாருமே யார் தான் வழிவகுத்து? என்னை பாருங்க, எல்லாரும் யாரும் என்னை பார்க்கல. தெய்வானாயமா தெரியுறாங்க, ஜானகி திரும்ப அட்டனன்ஸ் எடுத்துருக்கேன். அப்புறம் நான் எல்லாரையும் கலாமா தெரியுறாங்க. என்ன ஆச்சு? அதுக்குள்ள எங்க ஓடுறீங்க நீங்க? கொஞ்சம் நேரம் இருக்கலாம்ல, அடியார்கள் கொஞ்சம் நேரம் கலந்து இருக்கலாம்ல. சரி, இப்போ உங்களை பார்த்தோன்னே மறந்துட்டேன். இப்போ எல்லாமே பெருமான் செய்ததுதான், எல்லா சமயமும் பெருமான் செய்ததுதான். இப்போ கவனிக்கல, இதுக்கு ஏற்கனவே சொல்ல வந்தேன்னா, எல்லா சமயமும் பெருமான் செய்தது தானே, ஏன் அந்த சமயத்துல இருக்கக்கூடாது கேட்கலாம் நீங்க? ஏன் அந்த சமயத்துல எல்லாமே பெருமான் செய்ததுதான். சைவ சமயம், வைணவ சமயம், நாத்திகம் எல்லாமே இருந்தாலும் ஏன் நம்ம அந்த சமயத்துக்குள்ளே இருக்கக்கூடாது, அங்கே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல கேள்வி. புரியுதா உங்களுக்கு? கேட்கலாம்ல கேள்வி. ஆனா எதுக்காக நம்ம இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். இப்ப நம்ம அப்பா தான் ஒரு ஒரு கல்லூரியோட கல்லூரியா வச்சிருக்காரு. நம்ம அப்பா தான் கல்லூரியில் என்ன இருக்கும்? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், 1ஆம் வகுப்பும் இருக்கும் இல்ல, 1ஆம் வகுப்பு இருக்கும், 2ஆம் வகுப்பு இருக்கும், 3ஆம் வகுப்பு இருக்கும். கல்லூரியிலே மிகச்சிறந்த இடம் எது? முதுகலை, அதுக்கப்புறம் இளங்கலைனா பி பேச்சுலர் ஆர்ட்ஸ், அதுக்கப்புறம் மாஸ்டர்ஸ் முதுகலை, அதுக்கு மேல முனைவர் பட்டம் PhD, அதுதான் லாஸ்ட். அதுக்கு மேல படிப்பு கிடையாது. எல்லாமே யாருதான்? எல்லாமே நம்மளுடைய அப்பா தான் பள்ளிக்கூடம் கட்டிருக்காரு. 1ஆம் கிளாஸும் அவருடைய கண்ட்ரோல் தான், 2ஆம் கிளாஸும் அவருடைய கண்ட்ரோல் தான். அதுக்காக நானு 25 வருஷமா 2ஆம் கிளாஸ்ல உட்காந்துருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்பா தானே 2ஆம் கிளாஸ், அவர் தானே 2ஆம் கிளாஸ் வச்சிருக்காரு, நான் 2ஆம் கிளாஸ்லயே உட்காந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அது நன்மையா? எல்லாமே அப்பாவோடதுதான், அதுல மாற்று கருத்துல எல்லாமே அப்பாவோடதுதான். அதுக்காக நாம அந்த நிலையிலேயே நிக்கிறது அடுத்தடுத்த நிலைக்கு போகணும். உயர்ந்த இதுக்கு இருக்கிறதே உயர்ந்த நிலை எது? ஒரு கல்லூரியில உயர்ந்த நிலை எது? PhD முனைவர் பட்டம். அந்த முனைவர் பட்டத்துக்கு போற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம்? தொடர்ந்து பயணிக்கணும். அதுதான் இந்த முனைவர் பட்டம் அப்படிங்கிறதுதான் சைவம். புரியுதுங்களா? இந்த முனைவர் பட்டம் என்னது? சைவம். அப்ப இந்த சைவத்துல நிக்கணும்ன்றது உயர்நிலைன்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு, PhD பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கு. ஆனா அதை பண்ணாம நீங்க திரும்ப 1ஆம் கிளாஸ் உட்காந்துருந்தீங்கன்னா அவங்க என்னன்னு சொல்லுவாங்க? நீங்க PhD படிக்க வேண்டிய வயசு இருக்கு, ஏற்கனவே நீங்க BSc MSc எல்லாம் முடிச்சுட்டீங்க, நீங்க PhD படிக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? இல்ல PhD தான் படிக்க மாட்டேன், 2ஆம் கிளாஸ்ல போய் படிப்பேன்னு சொன்னா உங்க என்ன பண்ணணும்? குழப்பமா இருக்காங்கன்னு நினைப்போம். என்ன பண்ணலாம்? 10ஆம் கிளாஸ் போக வேண்டிய புள்ள 10ஆம் கிளாஸ் படிக்க மாட்டேன்னு சொல்லி 1ஆம் கிளாஸ்ல போய் பேக் கொடுத்து உட்காருதுன்னு சொன்னா அந்த பிள்ளை என்ன பண்ணலாம்? அந்த குழந்தை நான் என்ன பண்றேன், நம்ம புள்ள எல்லாம் ஞாபகம், நம்ம புள்ள 9ஆம் கிளாஸ் முடிச்சிருச்சு, இல்ல 9ஆம் கிளாஸ் முடிச்சிருச்சு, 10ஆம் கிளாஸ் போகணும். ஆனா பேக்கை தூக்கிட்டு 2ஆம் கிளாஸ்லயே போய் உட்காருது. நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்லுங்க சாமி, மறுபடியும் இதுக்குள்ள போக கூடாது. ஐயா அங்க 2ஆம் கிளாஸ்ல இருந்து இழுத்துன்னு வருவோம், தரன்னு சிங்கண்டா வாடான்னு அப்படி போடுங்க. சரி, இன்னொருத்தவங்க யாராவது சொல்லுங்க, தரன்னு எடுத்துருவோம். அந்த பிள்ளை வரமாட்டேங்குது, வரமாட்டேன், இங்கதான் உட்காருவேன்னு
4 போடு போட்டு, முதுகுலயே 4 போடு போட்டு, நீ ஏற்கனவே 9ஆம் கிளாஸ் படிச்சுட்ட, நீ மறந்துட்ட, நீ 10ஆம் கிளாஸ் படிக்கிறதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு இழுத்துட்டு போனா, நீங்க தானே 2ஆம் கிளாஸ் வச்சிருக்கீங்க, உங்க கல்லூரியில நீங்க தானே 2ஆம் கிளாஸ் வச்சிருக்கீங்க, என்னையே 2ஆம் கிளாஸ் படிக்க விடாம ஏன் 10ஆம் கிளாஸ் போய் உட்கார வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, அது தவறுன்னு சொல்வது போலத்தான் இந்த ஆன்மா, நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம்ல, திருவாசகனி வந்திருக்கோம்ல, இந்த ஆன்மா பல பிறவிகள்ல சிவப்பூசை பண்ணி 9ஆம் கிளாஸ் முடிச்சிருச்சு. இப்ப போய் திரும்ப பல தெய்வம் வேற வேற தெய்வத்துக்கு எல்லாம் போய் உட்கார்ந்தா சிவபெருமான் முதுகுலயே 4 போடு போடுவார். அதுக்கு பேரு மரக்கருணைன்னு பேரு. அறக்கருணைன்னா அன்பா சொல்றது, மரக்கருணைனா முதுகுல 4 போடு போட்டது. நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வந்தது ஞாபகம் இருக்கு, அவங்க எல்லாருக்கும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் கஷ்டம் வந்த உடனே ஜோசியக்காரன் வந்து என்ன சொல்லியிருப்பான், இந்த கோயில்ல போய் வேயூர் தோழி பண்ற போய் பாடு, நீ அதை போய் பண்ணு பயந்துக்கிட்டு வந்து பாடணும்ல, அப்படிதான் முதுகில் அடிச்சு நம்ம கொண்டு வந்து உட்கார வச்சான். அதுக்கப்புறம் புடிச்சு போய் நாம இன்னைக்கு அவன் வந்ததே தெரியாம அவனோட இடத்துல நம்ம இருந்து என்ன பண்றோம், நம்ம எல்லாரும் அவனோடு கலந்துருக்கோம். இப்ப புரியுதா? வேற வேற சமயங்கள் நன்மைதான். அந்தந்த ஆன்மாவோட பக்கம். இப்ப திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தை 2ஆம் கிளாஸ் படிக்குது, பார்த்து என்ன பண்ணுவோம், அது வளர்ச்சிக்கு அது அங்கதான் படிக்கணும். அது மாதிரி சில பேர் சமண சமயத்தை தான் இருக்கணும் அவங்க வளர்ச்சிக்கு, சில பேர் நாத்திகம் தான் பேசணும், சில பேர் கோயில் இருக்க சிலையெல்லாம் தூக்கி விட்டுறணும். புரியுதுங்களா? சில பேர் வந்து அப்படி எல்லாருமே அவங்க தத்துவத்துக்காக தான் பெருமாள் பல்வேறு இடங்கள்ல நமக்கு வந்து என்ன பண்ணிருக்கான், பல்வேறு சமயங்கள் நமக்கு என்ன பண்ணிருக்கான், படைச்சிருக்கான் பெருமாள். புரியுதுங்களா? ஆனா நம்ம எங்கதான் நிக்கணும், நாம நிக்க வேண்டியது சைவ சமயத்துல நாம நிக்கணும் அப்படிங்கிறது செய்யும். அப்போ சைவ சமயத்தை நாம நிக்கணும்ன்றது என்னன்னா, எல்லா சமயமும் பெருமானால உருவாக்கப்பட்டதாக இருந்தாலும் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. சைவத்துக்கு சமமான சமயம், சைவத்தை போல உயர்ந்த சமயம் இல்லாதனால நாமெல்லாம் ஏற்கனவே படிச்சுட்டுனால பெருமானிக்கு நம்ம உட்கார வச்சிருக்கோம். புரியுதுங்களா? நம்ம திரும்ப போட மாட்டோம். அடிச்சாவது என்ன பண்ணுவான், அடித்து அக்காரன் ஊற்றியன்னு சொல்லுவார். நம்ம அடிச்சாவது பெருமான் எங்க வச்சிருவான், சைவத்துக்கு கொண்டு வந்துடும். அதனால எல்லா சமயமும் பெருமான் கொடுத்த சமயமா இருந்தாலும் எல்லா ட்ரெஸ்ஸும் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். என்ன கவனிக்கல, இது இன்னும் கொஞ்சம் எளிமையா புரியும். இன்னைக்கு கவனிங்க, எல்லா ட்ரெஸ்ஸும் அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான். 2 வயசுல எடுத்த ட்ரெஸ் இப்ப நம்ம போட முடியுமா? எல்லாமே அப்பா வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தானே. அப்ப 2 வயசுக்கு பார்த்த ட்ரெஸ் என்ன ஆகாது நமக்கு? அது மாதிரி எல்லா சமயமும் அப்பாவோட சமயம் தான். ஆனா அந்த சமயம் இந்த ஆன்மாவுக்கு சூட் ஆகாது. புரியுதுங்களா? அதனால வேறு சமயத்துக்கு போறது 2ஆம் கிளாஸ் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிற மாதிரி, ஒண்ணு ட்ரெஸ் கிழிஞ்சிடும், இல்ல பார்க்க கன்றாவியா இருக்கு, அந்த மாதிரிதான் வரும். அதனால வேறு சமயத்தை பற்றிய சிந்தனை நமக்கு இருக்க வேண்டாம். சைவ சமயம் தான் நமக்கு பெருமான் அளித்தது. அப்போ இந்த சிராப்பள்ளி அப்படிங்கிறது நம்மளுடைய சமண சமயத்தை அத வந்து வீழ்த்தி சைவ சமயத்தை பெருமான் இருக்கிறார். நீங்க கேட்கலாம், சமண சமயத்தை ஏன் வீழ்த்தணும், அதுவும் பெருமான் கொடுத்தது தானே, அதை ஏன் வீழ்த்தி அதுக்கப்புறம் சைவ சமயத்தை ஸ்தாபனம் செய்யணும் அப்படின்னு கேட்டா, வந்திருக்கிற எல்லாரும் ஏற்கனவே படிச்சுட்டாங்க, சமண சமயத்துல இருக்காங்க, முதுகுல 4 கூடு போட்டு எங்க கொண்டு போனோம், சைவ சமயத்துக்கு. அதனால வேறு சமயத்துக்கு நீங்க போறத எங்கேயாவது பார்த்தேன், வேறு சமயத்துக்கு நீங்க எங்கேயாவது போறத பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, தெய்வத்துக்கு இழுத்துட்டு வந்துருவேன். உங்க எல்லாரையும் திருவடி அதெல்லாம் போக மாட்டாங்க, எங்க அடியார்கள் போக மாட்டாங்க. என்ன சொல்றேன், உங்களுக்கு அந்த மாதிரி என்ன இருந்ததுன்னா உங்க திருவடியில வீழ்ந்து உங்களுக்கு திரும்ப கூட்டு வந்துடும், அப்படி நான் எனக்கு கூட்டு வந்துடுவேன். சரிங்களா? அப்போ எல்லாரும் என்ன படிக்கணும், மேக்சிமமா PhD தான் படிக்கணும். ஒரு புரிதலுக்காக சொல்றேன், அடியன் படிச்சதுக்காக சொல்லல, ஒரு புரிதலுக்காக சொல்றேன். மேக்சிமம் எல்லாரும் PhD தான் படிக்கணும். அது மாதிரி மேக்சிமம் எல்லாரும் எங்கதான் வரணும், சைவ சமயத்துக்கு தான் வரணும். ஆனா மற்ற சமயங்கள் என்பது தேவைதான், ஏன்னா படிக்கட்டு மாதிரி வரணும். அதனாலதான் எல்லா சமயத்துக்கும் போனா தானே தெரியும் சைவ சமயம் எப்படின்னு. எல்லா கடவுளர்களையும் வணங்கினதுக்கு அப்புறம் தான் இறைவன் அப்பம் ஒருத்தன்றது அந்த நிலைக்கே வரும். அதனால இதெல்லாம் தேவைதான், ஆனா அதுலயே நின்று விடக்கூடாது என்பதை அடியாறுகள் மிக தெளிவாக புரிந்து கொள்ளணும். நம்ம எல்லாரும் வேற வேற சமயம் கும்பிட்டவங்க தானே, என்ன மாதிரி பஜன் பண்றவன் பார்க்கவே முடியாது. அதெல்லாம் பஜனை நம்ம
பெருமாளுக்கு பஜனை பண்றது, அதுக்கப்புறம் வந்து ஐயப்பன் கோயில்ல போய் பஜனை பண்றது. இதே மாதிரி பைபிள்ல போய் நீங்க இந்த கிறிஸ்தவ ஊழியம் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, வீடு வீடா போய் ஊழியம் பண்ணி அவங்க வந்து கிறிஸ்டியானிட்டியை போய் வர ஜெபம் பண்ணுவாங்க. என்ன மாதிரி ஜெபம் பண்ணவே முடியாது. நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க. நான்லாம் வந்து அந்த பாஸ்டர்லாம் வந்து தோத்துடுறோம். அந்த அவங்க பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கிறிஸ்டியன் ஸ்கூல்ல தான் படிச்சேன். அப்படியே அதே கேரக்டராகவே மாறிடுவேன். அப்படி அந்த மாதிரி எனக்கு பிடிச்சதும் கூட. எனக்கு கிறிஸ்டியானிட்டியில இருக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் என்னை ஷேப் பண்ணுச்சு. நான் நினைச்சேன் பொய் பேசக்கூடாது, எல்லாரையும் சாஃப்டா ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தர்றாங்க இல்லையா. அப்ப பாக்குறப்போ அதெல்லாம் அவங்க நம்ம சமயத்துல இல்ல போல நினைச்சேன். இதாவது நம்ம சமயத்தை சாமி எப்ப பார்த்தாலும் கையில அருவாளை பிடிச்சி நிக்குது, சூளத்தை பிடிச்சி நிக்குது. இது எங்க அன்பை போதிக்க போகுது? கையில ஏற்கனவே இது அருவாளுக்கு ஆயுதத்தை வச்சிருக்கு, இது அன்பை போதிக்காதுன்னு தவறா நினைச்சுக்கிட்டேன். அப்புறம் தான் தெரிஞ்சது அவன் கையில வச்சிருக்கிற சூழப்படை என்பது கொள்வதற்காக அல்ல, ஆணவம் கண்மம் மாயை என்ற முப்பொருளை வீழ்த்துவதற்காக. அவன் கையில வச்சிருக்கிற மழு என்பது நம்மளை வெட்டுறதுக்காக அல்ல, நம்மளுடைய கட்டிக்கக்கூடிய அந்த வினைகளை அறுப்பதற்காக. அன்னை பாசாங்குசம் கையில வச்சிருப்பா பாத்தீங்களா, ஒரு கயிறு மாதிரி வச்சிருப்பா பாத்தீங்களா அன்னை. ஒரு கையில பாசம், ஒரு கையில அங்குசம் வச்சிருப்பா பாத்தீங்களா. இந்த ஒரு நிமிஷம் கவனிங்க எல்லாரும், யாராவது அப்படியே வந்துருங்க எல்லாரும். விழா கமிட்டியார்கள் எங்கிருந்தாலும் அழைக்கின்றார்கள், மேடைக்கு வரவும் மேடைக்கு வரவும் மேடைக்கு வரவும். என்னன்னா இப்போ விறகு கட்டு இருக்கு. இது எத்தனை பேருக்கு தெரியும்ல, விறகு சம்பந்தவங்களுக்கு தெரியும். விறகு கட்டு கட்டிருப்பாங்க. இப்போ விறகு கட்டு இருந்து நம்ம என்ன பண்ணோம், அந்த இதை விறகு எடுக்கணும் இல்ல, விறகு எடுக்கணும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, சப்போஸ் எடுக்க முடியாது, பிச்சை எடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த விறகை இன்னொரு கயிறால இருக்க கட்டுவாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்க கட்டுனா கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். நான் சொல்றது புரிஞ்சுங்களா? என்ன புரியும்? ஏற்கனவே கயிறு கட்டி இருக்கு, அத இன்னும் இருக்க கட்டினா ஏற்கனவே கட்டின கயிறுல கொஞ்சம் லூஸ் கிடைக்கும். அதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க, ஒரு கொடுவா அருவாளை விட்டு அப்படி வெட்டி எடுப்பாங்க. இதுதான். அதுக்கப்புறம் நம்ம படிச்ச முடிச்சு ஈஸியா அவுச்சிடலாம். அது மாதிரிதான் அன்னை பராசக்தி கையில ஒரு கயிறு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேரு பாசக்கயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த பாசக்கயிறு பாத்தீங்கன்னா அன்னை பராசக்தி கையில இருக்கும், யமன்கிட்டையும் இருக்கும். பாத்தீங்கன்னா பாசக்கயிறு பாத்தீங்களா, யமன் கிட்டையும் பாசக்கயிறு, அம்பாள் கிட்டையும் பாசக்கயிறு இருக்கும். பாத்தீங்களா, எல்லா கோவிலையும் துர்கையும் பாத்தீங்கன்னா ஒரு கையில பாசம்னா எப்படி இருக்குன்னா, யாராவது படம் போடுங்க, அம்மா இவங்க இருக்காங்களா, அம்மா உங்க பேர் என்ன, நம்ம இருந்தாங்கன்னா படம் போடுங்க. அன்னை பராசக்தியோட அந்த துர்கையோட படம் போடுங்க. கையில பாசம் வச்சிருப்பா. பாசம்னா ஒரு சின்ன கயிறு மாதிரி, இந்த கையில அங்குசம். இந்த பாசம் என்பது இருக்க கட்டி அதுக்கு மேல அந்த கயிறை அத்து விடுறதுக்காக பாசமும் அங்குசம். எப்படின்னு பாருங்க, ஏற்கனவே நம்ம பாசத்துக்குள்ள இருக்கோம். நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, பாசத்தை காமிக்க வச்சு, ஆஹா நம்ம புள்ள மாதிரி, நம்ம பிள்ளைக்காக தான் வாழணும், நம்ம பிள்ளைக்காக தான் எல்லாத்தையும் வாழணும் நம்ம நினைக்க வச்சு, அந்த புள்ள நம்மளை வந்து அப்படியே விட்டுட்டு போறப்பதான், இந்த பிள்ளைக்காகவா இவ்வளவு நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டோம், இந்த பிள்ளைக்காகவா அந்த சிவபெருமான எல்லாம் விட்டுட்டு உட்கார்ந்தோம் அப்படின்னு திரும்பி பாக்குறப்போ பெருமான் நமக்காக. அது மாதிரி பாசத்தை காமிச்சு பாசத்தை வச்சு அறுப்பான். அதனால அன்னை பராசக்தி பாசமும் அவங்க. அப்ப என்ன தெரியுதுன்னா, ஆனா கவனிங்க, இறைவன் கையில இருக்கக்கூடிய ஆயுதம் ஒன்று கூட நம்மளை கொள்ளாது அப்படிங்கிற செய்தியை ரொம்ப நாள் கழிச்சுதான் தெரிஞ்சுக்கிட்டேன். கையில வேல் வச்சிருக்காரு முருகர். எதுக்கு? வேல் என்பது என்னது? ஞானத்தினுடைய அடையாளம். ஞானத்தை வேறு மாதிரி காட்ட முடியும். ஞானத்தை தான் பாய்ச்சிடான் முருகன். யாரு மேல? அசுரன் மேல ஞானத்தை பாய்ச்சிடான். ஒரு இருட்டு போகணும், என்ன பண்ணுவீங்க? ஒரு இருட்டு போகணும், என்ன பண்ணுவீங்க? வெட்டுவீங்களா? ஒரு வால் எடுத்து இருட்ட வெட்டுவீங்களா? ஏங்க, ஒரு வால் எடுத்து இருட்டு போயிடுமா? போகாது. சரி, ஒரு 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 கேடயத்தை எடுத்து இடிக்கிறோம், இருட்டு போகுமா? போகாது. இருட்டு போகணும்னா சுடர் ஏற்றணும். அது போல ஆணவம் என்ற இருள் போகணும்னா வேல் என்ற ஞானம் தான் பாயணும். அதுக்குதான் வேலை பாய்ச்சுறாங்க. வேல் என்பது கொலை கருவி அல்ல என்பதை 10 வருஷத்துக்கு முன்னாடி தெரிஞ்சுக்கிட்டேன். வேல் என்பது கொலை கருவி அல்ல, ஞான கருவி. முருகன் ஞானத்தை தான் பாய்ச்சுறான். நம்மளுக்கு போனா இருட்டா வரும்ல, இந்த வச்சுக்க ஞானம் அப்படின்னு ஞானத்தை பாய்ச்சுறான் இல்லையா, அதுக்குத்தான் வேல்னு பேர். அப்போ வேல் இறைவன் கையில இருக்கக்கூடிய ஒரு ஆயுதம். இறைவன் இறைவி எல்லார் கையிலையும். நான் சொல்றது சைவத்துல இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்றேன். நீங்க அதுக்காக ஏங்க பெருமாள் கையில இருக்கிற சக்கரம் எல்லா கழுத்தையும் வெட்டுது இல்லையான்னு கேட்டா, அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. அவங்க அந்த அந்த சக்கரத்தை யார் தான் வாங்கினா? அந்த சக்கரத்தை யார் வச்சிருந்தா முன்னாடி?
நம்ம அப்பா தாங்க ஐயா. சிவபெருமான் தான் வச்சிருந்தாங்க. கேள்வி கேட்கலாம்ல, என்ன பார்த்து ஒரு கேள்வி கேட்கலாம்ல. ஏன்டா திருமால் கையில இருந்தா மட்டும் அது கொலை கருவின்ற அந்த கருவியை வாங்கினதே நம்ம அப்பங்கிட்டதான். அப்ப நம்ம அப்பனும் கொலை கருவி வச்சிருந்தான்னு சொல்லணும். நீங்க கேட்கலாம்ல, என்கிட்ட கேட்கலாமா கேட்க கூடாதா? கேட்கலாம்ல. நல்லா கவனிங்க. சலந்தரன் இருக்கான்ல, சலந்தரனை கொல்லும் போதுதான் சக்கரம் வந்துச்சு. தெரியல உங்களுக்கு சக்கரம் எப்படி வந்தது அப்படின்னா, சலந்தராசுரனை கொல்ல வந்து, சலந்தராசுரனை இவன் கூட கொல்லல. சலந்தரன் என்ன வரம் கேட்டான்னா, என் அழிவு என் கையால் மட்டும்தான் நிகழணும்னு கேட்டான். சலந்தரன் என்ன கேட்டிருந்தா, என் அழிவு என் கையாலத்தான் நிகழணும்னு கேட்டான். சாமி பார்த்தாரு, யாவையும் சும்மாவே யாரையும் கொல்ல மாட்டான். காலில பெருவரல்ல ஒரு வட்டம் போட்டு, எங்க தைரியம் இருந்தா இந்த மண் சுவர் அப்படியே எடுப்பாக்கலாம் அப்படின்னு. நீங்க இந்த இதுக்கு வயல்வெளி போனீங்கன்னா பாலமரமா இருக்கும் பாத்தீங்களா? இந்த நெல்லெல்லாம் வளைஞ்சுன்னா பாலமரமா இருக்கும். அதை அப்படியே தூக்குனீங்கன்னா அப்படியே வரும். அந்த மாதிரி அந்த இடத்துல வட்டமா ஒரு வட்டம் போட்டு இதை அப்படியே எடுன்னா, அவன் என்ன பண்ண, சலந்தரன் இதை எடுக்க முடியாத என்னால அது கையில எடுத்தான். எடுத்தவன் என்னாச்சு, அது கிருன்னு சுத்தி என்ன பண்ணுச்சு, அப்படியே கீழே இறங்கிருச்சு. அப்படியே இறங்கி கழுத்து அப்படி ஒரு அரை இடத்துல விழுந்துச்சு. அப்படி நடுவுல இருக்கிற ஓட்டை இருக்கு இல்லையா, அது என்ன அர்த்தம்? சக்கரத்துக்கு நடுவுல இருக்கிற ஓட்டை இருக்குல்ல, எல்லாரும் அதிரசம் பாத்துறீங்களா? அதிரசம் உளுந்த வடை பாத்துறீங்களா? பாத்துறீங்களா? அதிரசம் நடுவுல ஓட்டை போட்டது யாரு? அதிரசம் நடுவுல ஒரு ஓட்டம் இருக்கும், அது யாரு போட்டா? நம்ம தான் போட்டோம். உளுந்த வடைக்கு நடுவுல ஒரு ஓட்டம் இருக்கும்ல, அது யார் போட்டா? நம்ம தான் போட்டோம். அது போல திருமாலுடைய சக்கரத்தில் நடுவுல இருக்க ஓட்டம் இருக்கிறது யாரு போட்டான்னா சலந்தரன் போட்டான். சலந்தரனுடைய அவன் எடுத்த உடனே கிருன்னு சுத்தி அவன் தலையை அப்படி கொய்து போனது அப்படியே இருந்தது. அந்த நடுவுல இருக்கிற அந்த சின்ன அந்த ஓட்ட சலந்தரனுடைய தலை போன இடம். அதுக்கப்புறம் சுத்திக்கிட்டே இருந்துச்சு. சாமி அந்த கையில எடுத்துக்கிட்டாரு. எடுத்து அங்கிட்டு இங்கிட்டு நடந்தாரு. அப்படி நடக்கும்போது இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? நம்ம அப்ப சொல்லிக்க எல்லாரும் கவனிங்க. நம்ம அப்ப என்ன பண்ணுவான்னா, அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, வெற்றி பெற்றுட்டா அந்த வெற்றியை கொண்டாடும் விதமா அந்த காலத்துல வந்து புலியை கொண்டாட என்ன பண்ணுவாங்க, புலியை கொண்டுட்டா புலி பல்ல எடுத்து மாட்டிக்குவாங்க. பாத்தீங்கன்னா புலி பல்ல எடுத்து மாட்டிக்குவாங்க. புலி மான் வேட்டையாடுனா மான் கொம்பு எடுத்து வீட்டுல வச்சுக்குவாங்க. ஒரு பெரிய மாடை வேட்டையாடுனா மாடோட கொம்பு எடுத்து வீட்டுல வச்சுக்குவாங்க. மாடோட தலை எடுத்து வீட்டுல வச்சுக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி அப்ப என்ன பண்ணுவான், ஏதாவது வெற்றி பண்ணிட்டா அவர்கள் ஞாபகார்த்தமா ஒரு பொருளை வச்சுக்குவோம். அது மாதிரி சலந்தரன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் ஞாபகார்த்தமா அந்த சக்கரத்தை கையில வச்சு சுத்திக்கிட்டே இருக்கான். இந்த குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும், திருவிழாவுக்கு போனா அந்த சுத்தம் இல்ல ஒண்ணு, அது வட்டம், அது மட்டும்தான் பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்தாரு யாரு? பெருமாள் பார்த்தாரு. ஆகா, சலந்தரமே கொண்டுருச்சுன்னா இதை வச்சு எல்லாரையும் அழிக்க முடியும்னு என்ன பண்ணாரு, தவம் செஞ்சு தன் கண்களை இடந்து அப்படி அந்த அந்த இதை வாங்கினாரு. எதை? சக்கரத்தை வாங்கினார். வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? பெருமாளுக்கு கொடுத்துட்டாங்க. அவரால தூக்க முடியல, கேட்டு வாங்குறாரு, அவரால தூக்க முடியல. சரி, அதுக்கப்புறம் வாங்கிட்டாரு. வாங்கினதுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? எல்லா அசுரர்களையும் அதை வச்சுதான் அழிச்சார். தெரியும் இல்லையா? எல்லா அசுரர்களையும் அதை வச்சுதான் அழிச்சார். அப்போ நம்ம பெருமான் கையில இருக்கிற வரைக்கும் அது கொலை கருவி அல்ல. அதுக்கப்புறம் அது கொலை கருவியா மாறுச்சுன்னு சொல்றதுக்காக தான் சொன்னோம். அப்போ ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, நம்ம சமயம் கேக்குதுங்கய்யா. மன்னிக்கணும், திடீர்னு ஒரு இன்டர்ஃபேக்ட். நம்ம சமயம் என்ன பண்ணோம் அப்படின்னா, அன்பு ஒன்றை மட்டும்தான் போதிக்கும்ன்றத தெளிவா நமக்கு யாரும் சொல்லித்தரல. இங்க கவனிங்க, இன்னொரு நிமிஷம் எனக்காக இதெல்லாம் இது டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்க. முக்கியமான செய்தி. இவ்வளவு நேரம் நான் சொன்னேன் என்னன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, நம்ம சமயத்தை பாக்குறதுக்கு கரா துராவா தெரியுதா, காட்டுத்தனமா தெரியுதா? சமயத்துல பார்த்தா என்னமோ அன்பே இல்லாத மாதிரி தெரியுது இல்ல. ஆனா நம்ம சமயத்துல எல்லாரும் இவன் போனான்ல, யாரு? நம்மளுடைய தஞ்சை ராஜராஜ சோழன் கடல் கடந்து போய் எல்லாரையும் பண்ணான். குஞ்சக்கண்ட சோழபுரம் போனா அவன் கடாரம் கொண்டான்னு பேரு. யாருக்கு? ராஜேந்திர சோழனுக்கு கடாரம் வரைக்கும் போய் பண்ணான். அவன் எந்த நாட்டை ஆக்குப்பை பண்ணாலும், ஒரு நாட்டை ஆக்குப்பை பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, படையெடுத்தாங்க, என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல பெண்களை சூறையாடுவாங்க. நார்மலா ஒரு நாட்டை படையெடுத்தாங்க என்ன பண்ணுவாங்க, பெண்களை சூறையாடுவாங்க.
அங்க இருக்கக்கூடிய வளங்களை சூறையாடுவாங்க, அந்த நாட்டை நிர்மூலம் செய்வாங்க, அங்க இருக்கிற எல்லாத்தையும் அடிமைப்படுத்துவாங்க. இதுதான் நடக்கும். ஆனா சைவத்தில் வழிநின்ற கங்கை கொண்ட சோழத்துக்கு ராஜேந்திர சோழன் நம்மளோட சோழன் இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அங்க போனாங்கன்னா அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் கோயிலை கட்டி சாமியை கும்பிடுங்கப்பான்னு சொல்லிட்டு வருவாங்க. எப்படின்னு பாருங்க, அவன் படையெடுக்கிறது எதுக்கு? அவன் படையெடுக்கிறது எதுக்குன்னா, சிவன் இருக்கா, சிவன் ஒரு தெய்வம் இருக்கு, சிவன் ஒரு சமயம் இருக்கு, இவனை சாமி கும்பிடு. நீங்க கடாரத்திலையும் யாருக்கு சிவன் கோயில் தான் இருக்கு, புரியுதுங்களா? கடாரத்துல சிவன் கோயில் தான் இருக்கு. எல்லா இடத்துலயும் சிவன் கோயில் கட்டிட்டு சாமி கும்பிடுங்கன்னு சொல்லிட்டு வந்துருவான். நினைச்சா நம்ம ஆட்கள் அங்க நியமிச்சிருக்கலாம்ல, நம்மளுடைய தமிழர்கள் எல்லாம் அங்க நியமிச்சு நீங்க வழி வழியா அவங்களை பாதுகாத்துட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தா நம்ம எல்லாரும் உலகத்துல எல்லா இடத்தையும் இருந்துருப்போம். ஆனா அவங்க அப்படி நினைக்கல. போர் செய்தாலும் போர் தர்மத்துல அவங்க எதை கடைபிடிச்சாங்கன்னா, சைவத்தை பெருக்கணும். ஏன் சைவத்தை பெருக்கணும்? ஏன் சைவத்தை பெருக்கணும்? ஏன் சைவத்தை பெருக்கணும்? சைவம் தான் மேன்மையானதுன்னு தெரிஞ்சு அவங்க அவ்வளவுதான். ஏன் வந்து எல்லா ஊர்லயும் பிஎஸ்சி ஸ்டார்ட் பண்ணணும்? ஏன் எல்லா ஊர்லயும் யூனிவர்சிட்டி வைக்கணும்? எல்லாரும் படிக்கணும்னு இருக்காங்க. இல்ல புரியுதா? எல்லா ஊர்ல ஏன் யூனிவர்சிட்டி வைக்கணும்னா எல்லாரும் படிக்கணும். அந்த மாதிரி எல்லாரும் உய்வு பெறணுன்றதுதான் சைவத்தை எல்லா இடத்துலையும் போய் அவங்க போரிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, சைவத்தை ஸ்தாபிதம் பண்ணிட்டு வந்தாங்க. இது நம்ம சமயம். இங்க கவனிங்க ஒரு நிமிஷம். மற்ற சமயங்கள்லாம் அன்புன்னு சொல்லுது இல்ல, ஐயோ அன்புதான் சிறந்தது, ஒரு கண்ணத்தை காமிச்சு அது கணத்தை காட்டுங்க அப்படின்னு சொல்றவங்கதான் ஈராக் மேல குண்ட போடுறாங்க. அப்படி சொல்றவங்கதான் ஹிரோஷிமா நாகசாகி மேல அணுகுண்ட போட்டு பல வருட காலமாக அவங்களால வாழவே முடியாத மாதிரி பண்ண. அப்படி சொல்றவங்கதான் எல்லா நாட்டையும் வஞ்சகமாக கையகப்படுத்தி பல நூற்றாண்டுகளாக அடிமைப்படுத்தி அங்க இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் தன்னுடைய நாட்டுக்கு கொண்டு போறாங்க. ஆனா அவங்க சமயம் என்ன சொல்லுது? சமயம் என்ன சொல்லுது? அன்பா இருக்கணும்னு சொல்லுதுங்க. அன்புதான் முக்கியம் சொல்லுதுங்க. பிறரையும் நேசி, ஒரு கண்ணத்துல அரைஞ்சா மறுகண்ணத்தை காட்டு அப்படின்னு சொல்லுது. மற்ற சமயமும் அப்படிதான் சொல்லுது. ஆனா சமயம் சொல்றதும் அவங்க நடந்துக்கிறது எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? மாறுபாடா இருக்குங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யாரையும் கொல்லக்கூடாது, கொன்னா பாவம், அதை செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு திருநாவுக்கரசரை எப்படிடா கொலை பண்ணலாம்னு திட்டம் போட்டுட்டு இருப்பாங்க. ஞான சம்பந்தரை எப்படி அவர் வர்றதுக்கு அவருக்கு நெருப்பு வச்சு அவர் கூடாரமா அவர் எப்படி நெருப்பு வச்சு கொல்லலாம்னு ட்ரை பண்றாரு. அப்போ என்ன சொல்ல வரேன்னா, மற்ற எல்லா சமயங்களும் நல்ல கருத்து இருக்கும். என்ன கவனிங்க, மற்ற எல்லா சமயத்திலும் நல்ல கருத்து இருக்கும். ஆனா என்ன பண்ண மாட்டாங்க? அதை பின்பற்ற மாட்டாங்க. அதை பின்பற்றது இல்லைங்கய்யா, ஃபாலோவே பண்ண மாட்டாங்க. நம்ம சமயத்துல கருத்துக்கள் எல்லாம் மறைபொருளா இருக்கும். ஆனா எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம சமயத்துல இருக்கிற யாரும், நம்ம சமயத்தை பின்பற்ற யாரும் யாரையும் அடிமைப்படுத்தினதா சரித்திரமே இல்லை. அவனை தொந்தரவு பண்ணா மட்டும் தற்காப்புக்காக தான் போராடுவானே தவிர, அவன் போய் எல்லாத்தையும் போய் அடிச்சுட்டு வந்தாலும் அவர்களையும் என்ன பண்ணுவான்? தன்னுடைய நாட்டு மக்களை தான் ட்ரீட் பண்ணுவான். அவர்களுக்கும் சிவபெருமானுடைய தன்மையை வச்சு இது வழிபாடு செய்யுங்க நல்ல விஷயம் சொல்லி தருவானே தவிர யாரையும் என்ன பண்ண மாட்டான்? யாரையும் இது ஆக நம்ம சமயத்துலதான் சொல்வதை செய்வோம், செய்வதை சொல்வோம் அப்படின்னு சொன்ன உடனே டிஎம்கேன்னு சொல்லிடக்கூடாது. என்னடா டிஎம்கே போயிட்டியா? டிஎம்கே ஆமா, செய்வதை சொல்வோம் சொல்வதை செய்வோம் கருணாநிதி தானே சொல்லுவாரு. ஆனா அவர் ஒரு நாளும் செஞ்சது கிடையாது, சொன்னதையும் செஞ்சது கிடையாது, செஞ்சதையும் சொன்னது கிடையாது. ஆனா நம்ம சமயத்துல மட்டும்தான் இதை செய்வாங்க. மற்ற சமயங்கள்லாம் பேரளவுல மட்டும்தான் இருக்கும். அவங்களுடைய அன்பு, அவங்களுடைய போதனை எல்லாம் பேரளவுல தான் இருக்குமே தவிர அதுல அவர்கள் உருப்படியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். புரியுதுங்களா? அப்ப ஏன் இவ்வளவு நேரம் பேசணும் இந்த விஷயங்கள் அப்படின்னா, சிராப்பள்ளி என்பது சமணர்கள் படுகையை வீழ்த்தி சைவத்தை ஸ்தாபிதம் பண்ணாங்க. ஏன் சமணத்தை வீழ்த்தணும்? சமணமும் நம்ம சாமி கொடுத்த சமயம் தானேன்னு சொன்னா கரெக்ட் தான். ஆனா சமயத்துல என்ன பண்றோம்? அதுல என்ன பண்ணிடக்கூடாது? அதுலயே ஏற்கனவே பாஸ் ஆன மக்கள் அதுல நின்றக்கூடாது. புரியுதுங்களா? ஏற்கனவே பாஸ் ஆனவங்க திரும்ப, அதுதான் அந்த கதை சொன்னேன். 10ஆம் கிளாஸ் முடிச்சுட்டு அவன் திரும்ப
2ஆம் கிளாஸ் வந்தா முதுகு 2 கோடு போட்டு எங்க கொண்டு கூட்டிட்டு போனோம், திரும்ப 10ஆம் கிளாஸ் கூட்டிட்டு போனோம் இல்லையா? இப்ப 2ஆம் கிளாஸ் பிள்ளை படிக்கிறதுன்னா நீ படிச்சுக்கன்னு விட்டுட்டு போயிடலாம். அந்த மாதிரி நம்ம எல்லாரும் உயிர் பெறுவதற்காக சிராப்பள்ளியில சமணர்களை வீழ்த்தி சைவம் நிலைநாட்டப்பட்டதுன்னு தான் சொல்லலாம். மற்ற சமயங்கள் எல்லாம் பெயரளவுலதான் அன்பை தாங்கி இருக்கும். நம்ம சமயம் மட்டும்தான் உண்மையான அன்பை தாங்கி நிற்கின்ற சமயம். அதனாலதான் எல்லாரும் நம்ம கிட்ட வந்து போனி பண்ணாங்க. என்ன பாருங்க, எல்லா சமயமும் நம்ம நீங்க வேற வேற சமயத்துக்கு மாத்தினாங்க நம்மள. ஆனா நாம யாரையும் போய் என்ன பண்ண மாட்டோம். யாராவது ஒருத்தன் போய் எங்க சமயத்துக்கு வாங்கன்னு போய் ஏதாவது பண்ணுவோமா? நம்ம பண்ணிருக்கோமா? மற்ற சமயத்துல இருக்கிறவங்க எங்க சமயத்துக்கு வாங்க. நம்மளும் போய் வேளாங்கண்ணி மாதா கோயில மாவிளக்கு போட்டு வருவோமே தவிர நாம என்ன பண்ண மாட்டோம், வரமாட்டோம். நம்ம யாரையும் மாத்த முயற்சி பண்ண மாட்டோம். நாமளும் போய் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா இந்த பூஜை அறையில இயேசுநாதர் சிலையும் இருக்கும். அதுல ரெண்டு வெளுவத்தையும் வச்சிருப்பேன். நான் ஒரு காலத்துல சொல்றேன், சொல்ல வரேன். அப்படி எல்லாரையும் சமமா பாவிக்கிற ஒரு சமயம். ஆனா அவங்கள நம்மளால பண்ண முடியுமா? அவங்கள போய் நம்ம சமயத்தை வழிபாடு செய்வாங்கன்னு அக்செப்டன்ஸ் இருக்காது. அவங்க எல்லாரையும் சமமா பாவிக்கணும்னு சொல்லுவாங்க, ஆனா இது அக்செப்டன்ஸ் இருக்காது. நமக்கு அந்த அக்செப்டன்ஸ் என்ன சொல்ல வரேன்னா, நாம சரியான இடத்துல இருப்போம்னு உங்களை இங்க இருக்கிற 65 பேருக்கும் நான் ஒரு உறுதி கொடுக்குறேன். நீங்க எல்லாரும் மிகச்சிறந்த இடத்துல இருக்கீங்க. அதுவும் நீங்க எங்க இருக்கீங்க? உயர்ந்த சமயமாக இருக்கக்கூடிய சைவ சமயத்துல இருக்கீங்க. அதுல அந்த சைவ சமயத்திலயும் நிறைய குள்ளறுபடிகள் இருக்கு. சில பேர் சித்தர் பின்னாடி ஓடிடுவாங்க, சில பேர் எனக்கு வேற வேற விஷயம் ஓடிடுவாங்க. அப்படிலாம் இல்லாம சுத்தாத்வித சைவம் அப்படின்னு சொல்லுகின்ற சுத்த அத்துவித சைவத்துல நம்ம இருப்பதுதான் உயர்ந்த நிலையில நம்ம. அப்ப நம்ம ஒரு சேஃப்ல இருக்கோன்றதுதான் சிராப்பள்ளி மேவிய சிவனே. சிராப்பள்ளி மேவிய சிவன். சிவன் யாரு? சிவன் என்றால் என்ன? சிவன் என்றால் என்ன? மங்களம். மங்களம். நிலைத்த பொருள். நிலைத்த பொருள். சிவம் என்றால் நிலைத்த பொருள். நிலைத்த பொருள் என்றைக்கும் நிலைத்திருக்கிற ஒரே பொருள் அதுதான். வேற எந்த பொருளும் நிலைச்சிருக்குமா? இல்ல, வேற எந்த பொருளும் நிலைச்சிருக்க. சிவம் ஒரு பொருள் தான். அந்த நிலைத்த பொருள் சிவம். அப்போ சிராப்பள்ளி என்பது என்ன? முன்னாடி சிராப்பள்ளி சூப்பரா பிடிச்சிட்டாங்க. சிராப்பள்ளி என்பது சமணர்கள் கொள்கை என்ன? எப்படிப்பட்ட கொள்கை? உயிர்கள் எல்லாம் கொல்லக்கூடாதுன்றதுங்கய்யா. சரி, கரெக்டா சொல்றவங்களுக்கு ஒரு புத்தகம். ஆனா அவங்க சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணுங்கய்யா. சொல்றது பிறர் கொல்லக்கூடாது, மகாநாதியத்தை செய்வாங்க. ஜானகியம்மா அருமை, அம்மா பிடிச்சிட்டாங்க பாயிண்ட. அவங்களுக்கு மட்டும் அப்பருக்கெல்லாம் அப்படி இல்லைங்கய்யா. இல்ல, நான் சொல்றது கேளுங்க அடியார்கள். சிராப்பள்ளி என்பது சமணர்களுடைய கொள்கை. சமணர்கள் கொள்கை மாறுபாடுடைய கொள்கை. மாறிக்கிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு செய்வாங்க. இன்னைக்கு ஒண்ணு பேசுவாங்க, நாளைக்கு ஒண்ணு செய்வாங்க. பாக்குறதுக்கு நல்லா தேனளவு பேசுவாங்க, செய்யறதெல்லாம் என்னது? ஒன்னாவது நம்பர் பித்தலாம் செய்யறதெல்லாம். அப்போ அவங்க செய்யறதெல்லாம் என்னது? மாறுபாடுடையது. அந்த சிராப்பள்ளியில மாறுபாடுடைய இடத்துல எங்க யார் இருக்கா? மாறுபாடே இல்லாத சிவன் இருக்கான. சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. சிராப்பள்ளி என்பது மாறுபாடுடையது. அந்த மாறுபாடுடைய பள்ளியாக இருக்கக்கூடிய சமணர் படுகையில மாறாத சிவம் நிற்கின்றான். சிராப்பள்ளி மேவிய சிவமே. புரியுதுங்களா? மாறுபாடுடைய மனத்தை பெருமான் ஒரு மனதாக மாற்றும். அதான் சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. இப்ப நம்ம பார்க்க இருக்கிற அடுத்த வரி ரொம்ப அற்புதமான வரி. இந்த வரியை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம். ஒரு சொல்ல நான் எடுத்துக்கிறேன். மற்றோர் கரெக்டா சொன்னது. மற்றோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. யாராவது திரும்ப சொல்லுங்க. மற்றோர் பற்றிங்கு அறியேன் போற்றி. ராஜேஸ்வரி அம்மா, சாந்திமதி அம்மா அருமையா இருக்கு. உங்க குரல்ல கேக்குறப்போ அது இன்னும் கொஞ்சமே அதிகமா இருக்கு. என்னதான் அல்வா வாங்கினாலும் இருட்டு கடையில வாங்கி சாப்பிட்றப்போ அது அல்வாவுக்கு டேஸ்ட் கூட இருக்குன்ற மாதிரி. என்னதான் எங்க அடியார்கள்
சிவா ஒரு இது மாறுபாடுடைய மனதை உடையவர்கள் திருச்சிராப்பள்ளி. மாறுபாடுடைய கொள்கை உடையவர்கள், மாறுபாடுடைய கொள்கை உடையவர்கள் தான் யாரு? சமணர்கள். அவர்களை மாறுபாடில்லாதவர்களாக மாற்றியது சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. அதுதான் அர்த்தம். அப்போ நமக்கு அப்போ இந்த பள்ளின்னு வர்றதெல்லாம் மாறுபாடுடைய கருத்து. ஆக சிவபெருமான் மாறுபாடு இல்லாத கருத்தாக மாற்றினான். என் மனசு அலப்பாஞ்சுக்கிட்டே இருக்கு, அதை நான் சரி பண்ணிட்டேன்னு அர்த்தம். நல்லதா கெட்டதா? நல்ல விஷயம், நல்ல விஷயம் தானே. அதெல்லாம் செஞ்சிருக்கேன். மாறுபாடுடைய கருத்துடைய சமணர்களை மாறுபாடு இல்லாத சைவர்களாக மாத்தலாம். அதான் சிராப்பள்ளி மேவிய சிவனை போச்சு. சரி, இப்போ மற்றோர் பற்று இங்கு அறியேன் போட்டு. கண்டிப்பா எல்லாரும் இங்க வந்தா தான் சொல்றேன். இங்க எல்லாரும் வந்து நீங்க அசம்பிள் ஆனா மட்டும்தான் இதுக்கு அர்த்தமே சொல்றேன். நீங்க 2 நிமிஷம் இருந்தா போதும், ரொம்ப நேரம்லாம் இருக்காது. நீங்க 2 நிமிஷம் அப்படியே எனக்கு கேமரா ஆன் பண்ண நெட் வர மாட்டேங்குது கையா, அதனால ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க. முடிஞ்சவங்க ஆன் பண்ணுங்க, முடிஞ்சவங்க ஆன் பண்ணுங்க. ஏன்னா நீங்க இப்ப நான் வாத்தியார் தானே, மீனாட்சியம்மா நான் வாத்தியார் தானே. எங்க பிள்ளைங்க ஆன்லைன் கிளாஸ் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? நாங்க இந்த கோவிட் டயத்துல ஆன்ல தான் இருப்பான். அந்த அந்த மொபைல் இருக்குல்ல, அதை எங்கேயாவது கடாசி விட்டு அவன் போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அட்டண்டன்ஸ் கேட்கறதுக்கு மட்டும் வந்து மூச்சை காமிச்சிட்டு போயிடுவான். நான் என்ன பண்ணுவேன், எல்லாரும் முகத்தை காமிச்சா மட்டும்தான் நான் கிளாஸ் எடுப்பேன். அப்ப இருந்தே முகத்தை பார்க்காமல அடியன் கிளாஸ் எடுக்க எனக்கு வரவே வராது. சரி, இல்ல இல்ல நீங்க போக மாட்டீங்க, நீங்க போக மாட்டீங்க. ஆன் பண்ணிட்டு வேலை செய்வாங்க சாமி. இல்ல இல்ல நீங்க யாரும் அப்படி செய்ய மாட்டீங்க சாமி, நல்லா தெரியும். ஆனா நான் வந்து என்ன போலீஸ்காரன் மாதிரி எல்லாரையும் என்ன பண்ணுவேன், எல்லாரையும் திருடலாம் பார்ப்பாங்க. அது மாதிரி போலீஸ்காரன் நீங்க எல்லாம் நல்லவங்க தான். ஆனாலும் முக்கியமான விஷயம் சொல்றப்போ நீங்க அலர்ட் இருக்கணும். கொஞ்சம் அப்படி திரும்பிட்டு வந்து பார்த்தோம்னா அதுக்கு அர்த்தம் புரியாது. அதுக்காக என்ன இது ரொம்ப மைனூட்டான விஷயம், அதை புரிஞ்சுக்கிறதுக்காக தான். சிராப்பள்ளி மேவிய சிவனை போட்டு சொன்னோம்ல, அது சிராப்பள்ளி என்பது என்ன? சமணர்களுடைய கொள்கை உடையவர்கள். கொள்கை. இப்ப சமணர்களுடைய கொள்கை என்ன? என்ன சொன்னாங்க? அப்போ சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு. கொல்லாமை சொன்னாங்க, ஆனா அந்த பண்ணுவாங்க. பல விதத்துல கொல்றதுக்கு முயற்சி பண்ணாங்க. ஓகே, நான் சொல்றது நல்லா கவனிங்க, நல்லா ஒரு நிமிஷம் கவனிங்க. நான் சொல்றது கவனிங்க. சமணர்களுடைய சரஸ்வதி என்ன திருவடி வணக்கம். சமணர்களுடைய கொள்கை என்பது என்ன? கரெக்டா சொல்லுங்க. கொல்லாமை விட்டுருங்க. பெண்களுக்கு முத்தி கிடையாதுன்னு சொன்னாங்க ஐயா. பெண் பிறவி இழிவு, பெண்கள் பிறந்தா முத்தி கிடையாதுன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே ஓகே, 35 மார்க் கொடுக்கலாம். மாறுபாடு உடைய கொள்கை உடையவர்கள். சரி, இது காமன். இதுக்கு ஒரு 40 மார்க் கொடுக்கலாம். காமனா சொல்லிட்டீங்க. என்ன கொள்கை? சமணர்களுடைய கொள்கை என்ன? முக்தி கிடையாதுன்னு சொன்னாங்க. மாமிசம் உண்ணக்கூடாது, உயிர்களை கொண்டு சாப்பிடக்கூடாது. சரி, இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். சரி, நான் இப்ப ஒண்ணு சொல்றேன், உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். நீங்க அதை சரியா புரிஞ்சுக்குவீங்க. இப்ப நான் சொல்றது பௌத்தனோட கொள்கை தான் சொன்னாங்க. பௌத்தரோட கொள்கை தான் சொல்ல போறேன். ஆனா பௌத்தரோட கொள்கையும் சமணரோட கொள்கையில இருந்து டிரைவ் பண்ணதுதான். இதைத்தான் நான் சொல்றேன். சரி, இப்ப கேள்வி கரெக்டா சொல்லிடுங்க. புத்தர் என்ன சொன்னாரு? எல்லா அன்பா இருக்கணும்னு சொல்லாங்க. எல்லா உயிரிடத்திலும் அன்பாக இருக்க வேண்டும். அழிவுக்கு காரணம். யார் சொல்றது கரெக்டா? ஆசையே அழிவுக்கு காரணம். கலாம் கலாமா 2 பேருக்கும் எல்லாரும் சிறந்த கரவொலி எடுக்கிறா. விஷயம் என்னன்னா, ஆசையே அழிவிற்கு காரணம். நம்ம தெரியும் கொள்கையா தானே, ஆசைதான் எல்லா அழிவுக்கும் காரணம்னு சொன்னாங்க. அப்போ ஆசைக்கு பேர் என்ன? பற்று. ஆசைக்கு இன்னொரு பேர் என்னது? பற்று. பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நீங்க ஆன்சர் பண்ணும்போது நீங்க அன்மியூட் பண்ணிக்கலாம் எல்லாருமே. ஆமா, சாந்தி மத்தியம் மியூட் பண்ணிக்கலாம், ரங்கசாமி ஐயா மியூட் பண்ணிக்கலாம், எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு செய்தி மட்டும் கவனிங்க எல்லாரும், முக்கியமான செய்தி. ஆசையே அழிவிற்கு காரணம், அதுதான் சமண கொள்கை. ஆசைக்கு இன்னொரு பேரு பற்று. அவ்வளவுதானே? ஆமா தானே?
அப்போ பற்று என்பது இருக்கக்கூடாது, பற்று இல்லாம இருக்கணும். அதுதான் சமணோட கொள்கை. புரியுதுங்களா? இதுதான் நான் சொல்ல வந்தேன். இதுதான் உங்களுக்கு கான்செப்டா சொல்ல. பற்று இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் சமணனோட கொள்கை. இது நல்லதா கெட்டதா? நல்லது நல்லது நல்லதுதான். நல்லது நல்லது சிவா நல்லது. பார்க்க நல்லது மாதிரி தானே தெரியுது, பார்க்க நல்லது மாதிரி தானே தெரியுது. ஐயா, இறைவன் மேல் இறைவன் நல்லா இருக்குமே. இறைவன் மேல் பற்று வைப்பது நல்லதுங்க ஐயா. ஆசை மேல் உலக பொருள் உலக பொருட்கள் மீது பற்று இருக்கணும், பற்று இருக்கக்கூடாது. கவனிங்க, சிவத்தின் மேல் கவனிங்க. பற்று. நமக்கு எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம், எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். இப்ப கவனிங்க, என்னன்னா பற்று என்பது இல்லாம இருக்கணும்னு சமணன் சொன்னா, ஆசையே அழிவிற்கு காரணம் ஆசை இல்லாம இருக்கணும் அப்படின்றதே பேராசையா இல்லையா? எனக்கு ஆசையே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுவே ஒரு பேராசை தானே. நான் சொல்றது புரியுதுங்களா? எனக்கு ஆசையே வரக்கூடாதுன்னு நீங்க நினைச்சா அதுவே ஒரு பேராசை தான். ஆமாவா? அத திருமூலரே சொல்லிட்டாருங்க ஐயா, ஆசையறமின் ஆசையறமின். அல்ல, அது ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நல்லா கவனிங்க. ஆசைய இந்த ஆன்மா சைவ சித்தாந்தப்படி இந்த ஆன்மா ஏதோ ஒரு பொருளை பற்றித்தான் இருக்கும். அதுதான் ஆன்மாவோட இயல்பு. சைவ சித்தாந்த கருத்துப்படி இந்த ஆன்மா ஏதோ ஒரு பொருளை பிடிச்சுதான் இருக்கும், தனியா நிக்காது. இந்த ஆன்மா தனித்து நிக்கவே நிக்காது. நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. அது இறைவனாக இருந்தால் இறைவனை பற்றி பிடிச்சிட்டு இருந்தாங்க. ஆமா, நல்லா கவனிங்க, முக்கியமான செய்தி. மியூட் பண்ணிக்கலாம். அந்த ஆன்மா ஏதோ ஒரு பொருளை பற்றித்தான் இருக்கும். ஒண்ணு இருட்ட பிடிக்கும், இல்லைன்னா ஒளிய பிடிக்கும். இந்த ஆன்மாவுக்கு தனியா நிக்கவே தெரியாது. இந்த ஆன்மாவுக்கு தனியா நிக்கவும் நிக்காது. தனியா நிக்கக்கூடிய ஒரே ஒரு ஆன்மா எது? அது ஆன்மான்னு சொல்லக்கூடாது, யாரு கூட சொல்லக்கூடாது, இறைவன் சொல்லக்கூடாது. எல்லாரும் அடங்குவாங்க. எல்லாரும் சிவம்னு சொல்லணும். சிவம் சிவன்னு சொல்லக்கூடாது, இன்னும் கூட போடக்கூடாது. என்ன சொல்லணும்? சிவம் இன்னும் போடணும். ஏன்னா அது பொருள். சிவனுக்கு ஆண் பால் விகுதி உண்டு. ஆண் கிடையாது சிவன். ஆனா கிடையாது, பெண்ணும் கிடையாது, அழியும் அல்ல. அவன் யாரு? மூணும் கடந்த ஒரு நிலை அவனுக்கு. அவன் யாருன்னா ஆனந்த பொருள்னு பேரு. பரம்பொருள். ஆனந்த பொருள், ஆனந்த பொருள், பரம்பொருள். ஆனந்த பொருள் பரம்பொருளும் சொல்லுவோம். பரம்பொருள் என்ன அர்த்தம்? எட்ட முடியாத இருக்கிறதுக்கு பேரு பரம்பொருள்னு சொல்லுவோம். எட்ட முடியாத இடத்துல இருந்தால் நம்ம பரன்ல போன்றுவாங்கல்ல, பரன் வைக்கிறாங்க. எட்ட முடியாது, ஈஸியா தொட முடியாது, கொஞ்சம் கஷ்டப்பட்டு தொடுற மாதிரி வச்சா அது பேர் பரன்னு சொல்லுவோம். வீட்டுல இப்பெல்லாம் எந்த வீட்டுல பரன் வைக்கிறான்? எங்க வீட்டுல கிடையாது. எல்லா வீட்டுல என்ன வச்சிடறோம்? ஷெல்ஃப் போட்டு சொல்லலாம். மேலான பொருள் மேல இருக்கு. அப்போ இறைவன் பரம்பொருளான்னு கேட்டா இல்ல. இறைவன் பரம்பொருளா? இறைவன் பரம்பொருள் யாருக்கு பரன்னா அவனை எட்ட முடியாதவங்களுக்கு பரன். நமக்கெல்லாம் யாரு? அவன் நினைச்சா கைக்குள்ள வந்து அவன் அடங்கிக்கிருவான். நம்ம கிட்ட வந்து அடியார்களுக்கு உள்ளத்துல ஒடுங்குவான் அவன். அப்போ அவர்களுக்கு பரம்பொருள். நமக்கு யாரு? அப்பா, நம்மளோட அப்பா. சரி, அது ஏன் சொல்ல வரேன்னா, இந்த ஆன்மா ஒண்ணு இருட்ட புடிச்சு நிக்கும், இல்லைன்னா ஒளிய புடிச்சு நிக்கும். இதுதான் இந்த ஆன்மாவினுடைய இயல்பு. இந்த ஆன்மா தொடங்குறப்பயே எதை பிடிச்சிருச்சு? பெரியாக்கணுமா? ஆணவத்தை, இருட்ட ஆன்மாவுக்கு இருட்ட புடிச்சிருக்கேனே தெரியல. அது தெரிஞ்சாத்தானே விடும். அதுக்கு தெரியல. அதனால அது என்ன பண்ணிருக்கு? நம்ம தான் எதுவும் பிடிக்கலையே அப்படின்னு இருக்கு. இவன் வந்து காமிக்கிறான். இவன் என்ன பண்றான்னா டக்குன்னு லைட் ஆஃப் பண்றான், டக்குன்னு லைட்டை போடுறான். அப்ப இருட்டு வருது, நம்மளாம் பார்ப்போம்ல, இருட்டு வருது, திரும்ப காலைல வெளிச்சம் வருதுன்னு சொல்றப்போ நீ இருட்டுன்னு ஒண்ணு பார்த்தேல்ல, அதைத்தான் கையில புடிச்சிருக்க, உற்று அப்படிங்கிறான். ஓ, இதை தெரிய வைக்கிறதுக்கு தான் லைட்டை போட்டு ஆஃப் பண்ணியாப்பான்னு கேட்கும். புரியுதுங்களா? இருட்டுதான் என்னன்னு தெரிஞ்சதால அதை விட முடியும். இப்ப என் கையில வந்து ஒரு பொருள் வச்சிருக்கேன், இப்ப எதை வச்சுக்கிறேன்? இப்போ ஒரு இது வச்சிருக்கேன். என்னது? என்ன பொருள்? டம்ளர். டம்ளர் தானே சொல்றேன். ஆனந்து டம்ளர் கீழே போட்டுன்னு நீங்க சொல்றீங்க இல்ல? எனக்கு டம்ளர்னா என்னன்னே தெரியல, நான் எப்படி இதை கீழே போட்டுப்பேன்? புரியுதுங்களா?
இல்ல நான் ஒரு பேச்சுக்காக சொல்றேன். ஆனந்த் நீ டம்ளர் கீழே போட்டுரு அப்படின்னு சொல்றீங்க. அப்போ நான் டம்ளர்னா என்னன்னே தெரியாது. அப்போ என்ன பொருள் என் கையில தான் ஒண்ணும் இல்லையே, நீங்க சொல்ற பொருள் என்கிட்ட இல்லையேன்னு சொல்லுவேன். அப்ப இந்த டம்ளர் என்ன பண்ணுவான், சிவபெருமான் கையில எடுப்பான். இப்ப இதான் டம்ளர், கீழே எடுத்து வச்சு காப்பான், இதான் டம்ளர். ஓ அதுதான் டம்ளரா, அப்பதான் என் கையில இருக்கா, சரி நான் அதை விட்டுறேன் அப்படின்னு விட்டுருவோம். புரியுதுங்களா? இதத்தான் அவன் என்ன சொல்றான், மாயை கிரியேட் பண்ணி இருட்டையும் வெளிச்சத்தையும் காமிச்சுட்டே இருப்பான். இருட்டு உனக்கு பிடிச்சிருக்கா, வெளிச்சம் பிடிச்சிருக்கான்னு கேட்பான். சாமி என்ன சாமி இப்படி கேட்ட, வெளிச்சம் தானே சாமி பிடிக்கும், இருட்டு யாருக்காவது பிடிக்குமான்னு கேட்டா, அப்போ உன் கையில இருட்டு இருக்கு அதை ஊற்றும்பா. எப்படி சாமி ஊடுறதுன்னு கேட்டா, என்ன பிடிச்சுக்க, இருட்டு தன்னால போயிரும்பா. அவனை பிடிக்கும், இருட்டு போயிடும். இதுதான் சைவ சித்தாந்தம். ஆமா, இதுதான் சைவ சித்தாந்தம். இதுதான் நமக்கு என்னது சைவ சித்தாந்தம். அப்போ நல்லா கவனிங்க, சமணன் சொன்னது பற்றில்லாம இருக்கணும்னு சொன்னான். ஆனா சைவன் சொன்னது நீ பற்றித்தான் இருக்க முடியும். ஒண்ணு இருளை பற்றி இருக்க முடியும், இல்லைன்னா ஒளியை பற்றி இருக்க முடியும். அதனால நீ எதை பற்று, எதை பற்று, எதை பற்று? சிவத்தை பற்று, சிவத்தை பற்றுங்கய்யா, சிவத்தை பற்றுங்கய்யா. இப்ப ஒளின்னு தான் சொல்ல, இப்ப சிவம்னு சொல்லக்கூடாது. நான்மாவுக்கு சிவம் தேவையில்லை, நான்மாவுக்கு சிவம் தேவையில்லை, நான்மாவுக்கு சிவமா தேவை? நான்மாவுக்கு ஆனந்தம், வெளிச்சம் தான் தேவை. அதுக்கு பேர் சிவம் வச்சிருக்கோம், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால இந்த ஆன்மாவுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது சிவம். அப்போ இந்த ஆன்மா எப்பொழுதும் பற்றிலேயே இருக்கணும்னு சொல்லி தரதுதான் சைவம். எப்படி இருக்கணும்? அதனாலதான் வள்ளுவர் சொன்னார் பற்றுக. எடுத்தவங்க என்ன சொல்றாரு, எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு கவனிங்களேன். எல்லாரும் திருவள்ளுவர் என்னன்னு சொல்றாங்க, திருவள்ளுவர் ஒரு சமணர் இல்ல, அப்படியான சொல்றாங்க. திருவள்ளுவர் ஒரு சமணருங்க. நீங்க அவருக்கு போய் நெத்தில உபதி எல்லாம் போட்டு அவரை சைவம் வச்சிருக்கீங்களா, அவர் மனுஷ ஜென்மமா திட்டுறாங்களா இல்லையா? திருவள்ளுவர் சமணரா இருந்தா அவர் என்ன ஏற்கனவே சொல்லுவார், பற்றற்று இருக்க அப்படின்னு தான் தொடங்கியிருப்பார் இல்ல. அந்த 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 திருக்குறள் அப்படிதான் தொடங்கியிருப்பார், பற்றற்று இருக்கன்னு தான் தொடங்கியிருப்பாரு. ஆனா எப்படி தொடங்குறாரு, பற்றுகன்னு தொடங்குறாரு. பற்றுக பற்றத்தான் பற்றினை அப்பற்று விடற்க. அப்போ இருளை விட வேண்டும் என்றால் ஒளியை பற்று அப்படின்னு தான் அந்த பொருள் சொல்லுது, குறள் சொல்லுது. அப்போ நாம எப்பொழுதுமே பற்றுலதான் இருக்கணும். அது சிவப்பற்றோடு இருக்கு. அதனாலதான் தெளிவா சொல்லுவாங்க. இந்த ஒரு நிமிஷம் கவனிங்களா, இந்த ஒரு இடம் மட்டும் எனக்காக, ஒரு நிமிடம் மட்டும் என் கூட, ஒரு 60 வினாடி. அதனாலதான் நம்ம அருளாளர்கள் தெளிவா சொல்லுவாங்க, மற்ற பற்றனக்கின்றியே உன் திரு பாதமே மனம் பாவித்தே சொல்றாங்க இல்லையா. மற்ற பற்று இன்றியே அப்படின்னா எனக்குள்ள பற்று இருக்கு. என்ன பற்று இருக்கு? மற்ற பற்று இல்ல, ஒன்ன பற்று இருக்குன்னு சொல்றான். பற்று இருந்தா தான் இந்த ஆன்மா, நல்லா கவனிங்க, பற்று இல்லாம இந்த ஆன்மானால இருக்கவே முடியாது. இந்த ஆன்மா தனித்து இருக்கவே இருக்காது. ஒண்ணு இருள் இல்ல ஒளி. இருள்லதான் பிடிச்சுக்கிச்சு, இருள்ல இருந்து விலகி ஒளியை பிடிக்கிறதுக்கு பேரு தான் இறைவனுடைய முக்தி நிலையா நாம சொல்றோம். அதனால நம்ம அருளாளர் என்ன சொன்னாங்கன்னா, மற்ற பற்றனக்கின்றியே திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும். அது கரெக்டா பாடுங்க, யாராச்சும் கரெக்டா பாடுங்க. பாடுறேங்க. மற்ற பற்றனக்கின்றி நின் திரு பாதமே மனம் பாவித்தேன் பெற்றலும் பிறந்து வந்தேடினேன் கற்றவர் தொழுதேத்தும் சீர்கரை ஊரிற் பாண்டி கொடுமுடி நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. நட்டவா உனை நான் மறக்கினும் சொல்லுனா நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம் ஐயா. சரஸ்வதி அம்மா குரல்ல சும்மா கண்ணீர் கண்ணீர் கேட்கும் போது தூளா இருக்கு. அருமை சாமி, அருமை சாமி. மகிழ்ச்சி என்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் சாமி அம்மாவுக்கு, அடியனுடைய வாழ்க்கை. அப்போ தெளிவா சொல்றாங்க, மற்ற பற்றின்றி இருப்பேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மத்ததை புடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மத்ததை புடிச்சுக்க மாட்டேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒன்ன புடிச்சுக்குவேன்னு அர்த்தம்.
சிக்கனை பிடித்தேன் இனி எங்கெழுந்தருள்வது இனியே. உன்னை பிடிச்சுக்கிட்டேன் சாமி. அப்போ ஏதோ ஒண்ணு நீ இப்ப நைட்டு பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணோம், இந்த பொம்மையை பிடிச்சி தூங்க பாத்தீங்களா, பொம்மையை நான் தரமாட்டேன்னு சொல்லி பொம்மையை பிடிச்சி தூங்குங்கல்ல பிள்ளைங்க. அப்ப என்ன பண்ணுவோம், பொம்மையை எடுத்து என்ன பண்ணுவோம், பொம்மை எடுத்தோடனே அழுகுங்க. அப்ப என்ன பண்ணுவோம், குழந்தை தூங்குனதுக்கு அப்புறம் அந்த பொம்மையை விலைக்கு எடுத்துரும். அப்படி எடுத்தாலும் அழுகும் பிள்ளை. பாத்துருக்கீங்களா? தலகாணி வைப்பாங்க. யார் சொன்னா தலகாணி? உமாராணி. வாழ்த்துக்கள். பாருங்க, பொம்மைய முள்ளா இருக்கும், அதுல நிறைய ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கும், பிள்ளைக்கு திரும்பி படுக்கிறப்ப குத்தினதுனால மெதுவா என்ன பண்ணுவோம், பொம்மையை அப்படியே உருவிட்டு தேடுங்கள. அப்ப என்ன பண்ணுவோம், டக்குன்னு தலாணி கொடுத்துருவோம். அது தலாணியை பிரிச்சு படுத்துக்கிறோம். பாத்தீங்களா? இதெல்லாம் என்ன பெற்றோர்கள் எல்லாம் செஞ்சிருப்பீங்க இல்ல? அது மாதிரிதான் இறைவன் என்ன பண்ணுவான், இருளை உருவி தன்னுடைய ஒளியை நமக்குள்ள வச்சிடும். ஆனா இந்த ஆன்மா இந்த குழந்தை எதையாவது உங்களை பிடிச்சிட்டு தான் தூங்குவேன், பிடிக்காம தூங்க. அம்மா சேலை தலைப்பு பிடிச்சிட்டே தூங்க பாருங்க. சில பிள்ளைங்க எல்லாம் அம்மாவோட சேலை தலைப்பு பிடிச்சிட்டே தூங்குங்க. ஆனா அம்மா எந்திரிச்சு வேலைக்கு போகணும், என்ன பண்ணுவான், லேசா உருவிட்டு பக்கத்துல இன்னொரு சேலை இருக்கும், அந்த கையில கொடுத்துட்டு அவன் வேலை பார்க்க போயிடுவான். பாத்தீங்களா? முடிச்சு பார்த்தா வேற சேலையை பிடிச்சி தூக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த ஆன்மா எதையோ புடிச்சுக்கிட்டு தான் இருக்க முடியும். அந்த பிடிக்கிறது சிவமா இருக்கணும்னு சொல்லித்தரதுதான் நம்முடைய சைவம். நீ பிடிக்கிறது பிடிச்சிருக்கணும், கன்ஃபார்ம் பிடிச்சுதான் இருப்ப. அத சிவத்தை புடி அப்படின்னு சொல்லித்தரதான் சைவம். இப்ப நம்ம பிடிக்காம இருக்க முடியாது. உலகத்தை விட்டுரு அப்படின்னு யார் சொல்றான்? சமணன் சொல்றான் உலகத்தை விட்டுருன்றான். சரி, நான் உலகத்தை விட்டுறேன், எதை பிடிச்சுக்கிறதுன்னு கேட்டா அவன்கிட்ட பதில் இல்லை. புரியுதுங்களா உங்களுக்கு? உலகத்தை விட்டுருன்ற, சரி அப்ப நான் எதை பிடிக்கிறது? எது உலகத்தை விட்டுட்டேன், அப்ப எனக்கு பிடிமானம் வேணும் இல்ல, எனக்கு எதை நான் பிடிச்சுக்கணும், அதுக்கு பதில் இல்ல. பதில் யாருகிட்ட இருக்கு? நம்ம கிட்ட இருக்கு. உலகத்தை விட்டு என்ன பிடிச்சுக்கோ. இதுக்கு பேரு தான் விடு பெரு. வீடு பெரு, வீடு பேரு. வீடு பேரு அப்படின்னா உலகத்தை விட்டு இறைவன் திருவடியை பிடித்தல். புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போ அழகா புரிஞ்சுக்கோங்க. நான் நினைவுக்கு வர போறேன், அழகா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வரி என்பது மற்றுவோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. எப்படி மற்றுவோர் பற்று இங்கு அறியேன் போற்றி. எனக்கு தெரிஞ்ச எல்லா போற்றிகள்லையும் கொஞ்சம் வலிமையான போற்றி இந்த போற்றி. எல்லா போற்றிகள்லையும் கொஞ்சம் வலிமையான போற்றி இந்த போற்றி. என்ன சொல்லுது அப்படின்னா, சிவபெருமான்கிட்ட சிவபூசை செய்யும் போது, பெருமானே மற்ற ஒரு பற்று கூட என்கிட்ட இல்ல. எப்படி மற்ற ஒரு பற்று கூட என்கிட்ட இல்ல. அப்படி இருக்கிறதுக்கு பேருதான் சிவனுடைய அடியவனாக இருத்தல் என்பது. அறிவாள் தாய நாயனார் தெரியுங்களா? அறிவாள் தாய நாயனார், அவர் பேரு தாய நாயனார் தான். அறிவாட்ட நாயனார்னு சொல்லுவோம் இல்ல? அறிவாட்ட நாயனார்னு உங்களுக்கு புரியும். அறிவாள் தாய நாயனார்னு பிரிச்சு சொன்னா உங்களுக்கு புரியல இல்ல? அறிவாள் தாய, அவர் பேர் அறிவாள் தாய நாயன், அவர் பேர் தாய நாயனார். அவர் கழுத்தை அறுந்துக்கிட்டார் அறிவாளை வச்சு, அதனால அறிவாள். அதை வேகமா சொன்னப்போ அறிவாட்ட நாயனார்னு சொல்லுவோம். அவருக்கு என்ன பற்றுதான்? எவன் செத்து கிடந்தாலும் சரி, எவன் பசியில விழுந்தாலும் சரி, நம்மளுக்கு சாப்பாடு கிடைக்குது கிடைக்கல, பெருமானுக்கு செங்கீரையும் சென்னலும் மாவடுவும் கொடுக்கணும். இந்த ஒரு பற்றை தவிர வேற பற்று இல்லை. இதுதான் மற்றுவோர். என்னை கவனிக்கணும், ஒரே ஒரு நிமிஷம் எனக்கான ப்ளீஸ் சுவாமி. என்னோட கடைசி கொஞ்ச நேரம் என் கூட இருக்கு. ஏன்னா இவ்வளவு நேரம் இருந்ததுக்கு பிரயோஜனம் இல்லாம போயிடும். என் கூட பற்றிதான் இருங்க. விழா கமிட்டியாளர்கள் எங்க இருந்தாலும் அழைக்கின்றார்கள். வரவும் வரவும் வரவும், மேடைக்கு வரவும், மேடைக்கு கன்ஃபார்மாக வரவும், இட்லி சுட்டுட்டு இருந்தாலும் வரவும். ஆஹா வந்துருச்சு சாமி, பாசாங்குசம் காட்டுங்க எங்களுக்கு, துர்கையை போடுங்க. ஆஹா அறிவாள் தாயனார் காமிச்சு எங்களுக்கு துர்கை போடுங்க. துர்கை அம்மா தேடிட்டு இருங்க. துர்கையில பாசாங்குசம். சரி அம்மா போட்டுட்டு இருக்கட்டும். என்ன சொல்ல வந்தேன்னா, ஐயா நான் திருவாரூர் சிந்தனையில போட்டாங்க ஐயா, அந்த அம்மன் கையில இருக்கிற கயிறும் அதுவும் அந்த போட்டோ கூட போடலாம். அவங்க
சுதாமா அந்த போட்டோ கூட போடுங்க. பாசக்கயிறுக்கு போட்டுருங்க. சரி, அவங்க போட்டோம். நம்ம இங்க வருவோம். நம்ம முக்கியமான செய்தி போவோம். எல்லாம் அன்னைக்கு கவனிக்கல. ஒரு நிமிஷம். அறிவாள் தாய நாயனருக்கு ஒரு பற்றுதான். வீடு நிறைய 50 மூட நெல்லு சேர்த்துட்டாரு இந்த மனுஷன். கையில பாசம் தெரியுதா? அம்பாள் கையில வச்சிருக்க அந்த கயிறு தெரியுதா? எதுக்கு இந்த கயிறு வச்சிருக்கா? ஏற்கனவே இருக்கிற கயிறை கட்டின கயிறை இந்த கயிறை வச்சு இறுக்கி கட்டினா அந்த கயிறு என்ன ஆயிடும்? லூஸ் ஆயிடும். கையில மோதிரம் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்க பாக்குறீங்களா? மோதிரம் கையில எடுக்க முடியல, என்ன பண்ணுவாங்க? இன்னொரு நூலை போட்டு இந்த கையை என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் இழுப்பாங்க. அப்ப இந்த லூஸ் கிடைச்சிடும். சொல்றது புரியுதுங்களா? அது மாதிரி ஆணவ இருள நீக்கிறதுக்கு அவ ஒரு கயிறை வச்சு கட்டி நம்மள என்ன பண்றான்? சரி பண்றான். அதுதான் இங்க மாட்டுக்கு வரலாம். இப்ப டிஸ்ட்ராக்ஷன் வேணாம். அடியார்கள் இங்க மட்டும் கவனிங்க. அறிவாள் தாய நாயனாருக்கு வீடு நிறைய 50 மூட நெல் இருக்கு. சாப்பிடல. எத்தனை நாளைக்கு சாப்பிடல? ஒரு வாரம் சாப்பிடல. நம்மளால என்ன பண்ணுவோம்? 50 மூட நெல் இருக்குல்ல, ஒரு 10 நாளைக்கு ஒரு மூட நெல்லை நம்ம வச்சு மிச்சம் 49 மூட நெல்லை யாருக்கு கொடுக்கலாம்? யாருக்கு கொடுக்கலாம்? சிவபெருமான் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்தது எல்லாமே செந்நெல்ல. செந்நெல்ல போய் நம்ம சாப்பிடலாமா? அது சிவபெருமானுக்குன்னு வந்தது. அதை போய் நம்ம சாப்பிடலாமான்னு இவர் செந்நெல்லுக்காக கூலிக்கு எல்லா இடத்துலயும் அறுக்க, அந்த காலத்துல அறுத்தா கூலிக்கு காசு தர மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம அறுவடைக்கு போனோம்னா 2 மரக்கா நெல்லு, இல்ல 3 மரக்கா இது என்னது கேப்ப, 4 மரக்கா கம்பு அப்படிதான் கொடுத்துருவாங்க. பண்டமாற்ற போற மாதிரி. அது மாதிரி இவர் எல்லாருக்கும் நெல் இருக்கிறாரு. எல்லாருக்கும் என்னதான் கொடுக்குறாங்க? செந்நெல் தான் கொடுக்குறாங்க. எல்லாரும் செந்நெல் கொடுத்தனால சந்தோஷமா வாங்கிட்டு வந்துட்டு அதை ஒரு பருக்க சாப்பிட முடியல. ஏன்? இது இந்த சாமிக்கு ஆகும்ல, இது இருந்தா ஒரு நாளைக்கு சாமிக்கு ஆகும்ல, இது இருந்தா சாமிக்கு ஆகும்லன்னு சொல்றப்போ தனக்கு ஆகும்லன்னு நினைக்கல. ஒரு நாள் கூட அந்த இதை இருந்தா எங்க சாமிக்கு இது 45 நாள் இந்த 3 நெல்லு வரும், 46வது நாளைக்கு நெல்லுக்கு இது ஆகும்லன்னு சொல்லி எந்த ஒரு நெல்லையும் சாப்பிடாம கண்ணுலே ஆகா நீங்க சாமிக்கு நெல் இருக்குன்னு வயிற்ற காய போட்டு தினமும் தண்ணியில துண்டை போட்டு நினைச்சு வயிறு எரியும் உள்ள கப கபன்னு பசிக்குதுன்னா, அதனால என்ன பண்ணுவோம்? வயிற்றுல ஒரு பெரிய ஈர துணியை போட்டோம்னா வயிறு எரிச்சல் நிற்கும். பசி அடங்காது, ஆனா வயிறு எரிச்சல் நிற்கும். அதனால அந்த வயிற்று எரிச்சல போறதுக்காக தினமும் வயிற்றுல ஈர துணியை கட்டிக்கிட்டு புருஷனை பொண்டாட்டியும் படுத்து தினமும் கொண்டு போய் செந்நீரையும் செங்கல்லும் கொடுத்த அவர்கள் வைத்திருந்த பற்று ஒன்றுதான், இறைவனுக்கு அமுது செய்விக்க வேண்டும் என்ற பற்று. அடியார் ஒருவரை அமுது செய்வதற்காக தன் குழந்தையும் கரிசமைத்து பண்ணுவதற்கு தயாராக இருந்த போது என்ன காட்டுதுன்னா, அவங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு பற்று தான். என்னது? அடியார்களை அமுது செய்விக்கணும். என் புள்ள மேல பற்று கிடையாது, என் குலத்து மேல பற்று கிடையாது. தன் காதல் மனைவியை தன்னிடம் கேட்ட போது இல்லையே என்ன அது ஏற்பகைக்கும் அடியேன்னு சொல்ற இறையற்பகை நாயனாரு கொடுத்துட்டு அங்க இருக்கக்கூடிய தன்னுடைய உறவினர்கள் அத்தனை பேரையும் வெட்டி வீசினப்போ அவருக்கு இருந்த ஒரே பற்று நம்முடைய வந்த அடியவர்களுக்கு இல்லை என்று சொல்லலாம். கர்ணன் என்னங்க? கர்ணனைத்தான் நம்ம கதாபாத்திரத்துல இல்லைன்னு சொல்லாதவன் சொல்றோமே. இயற்பகை நாயனாருடைய நிலையில யாராவது நின்றுக்க முடியும்? தன் காதல் மனைவியை கேட்டு கொடுத்துருப்பானா? இன்னைக்கு தெரியல, எனக்கு தெரியல. இயற்பகை நாயனார் 1000 கர்ணன் வந்தாலும் சமமாகாது. அப்படிப்பட்ட ஒரு தன்மை. அப்படி 63 நாயன்மார்களும் எம்மை தீண்டுவாராகில் திருநீலகண்டம்னு சொன்ன ஒரு வார்த்தைக்கு அந்த சொல்லை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தன் இளமையை துறந்த நம்முடைய திருநீலகண்ட குயவனார் வைத்திருந்தது ஒரே ஒரு பற்று. என்ன பற்று? திருநீலகண்டம் சிவத்து மேல இருந்த பற்று. சிவத்து மேல 63 பேர் சிவத்து மேல பற்று வச்சிருந்தாங்க. வேற யார் மேலையும் பற்று கிடையாது. நீங்க கேட்கலாம், இவரு நம்ம சுந்தரமூர்த்தி நாயனார் 2 பேரை லவ் பண்ணாரு, அனிந்திதை கமலினின்னு 2 பேரை லவ் பண்ணாரு, அப்ப அவங்க எல்லாம் பெண்கள் மேல பற்று வச்சிருக்காங்க. கேட்கலாம், நீங்க கேட்கலாமா? அவர் தான் என்ன சொன்னாரு? மற்ற சொல்றாரா இல்லையா? அவர் எனக்கு மத்த பற்றுலாம் இல்லைன்ட்டார்.
நீங்க கேட்கலாம், அவர் தான் 2 பேரும் கல்யாணம் முடிக்கிறதுக்காக போனாரேன்னு கேட்டா, இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். நான் இப்படி சொன்னா இப்படி நான் எடுத்துக்காட்டு உங்களுக்கு சொல்லக்கூடாது, இருந்தாலும் இப்படி சொல்றேன். எப்படின்னா, எல்லாம் தசாவதாரம் படம் பார்த்திருக்கீங்களா? தசாவதாரம் ஒரு படம். அந்த படத்துல வாயில் காப்பாளர்கள் 2 பேர் நிற்பாங்க, ரிஷிய உள்ள விட மாட்டாங்க. அவங்க என்ன சமைச்சிருவாரு, நீங்கள் அசுரர்களாக போவீர்கள் அப்படின்னு சமைச்சிருவாரு. அவங்க அசுரரா மாறிடுவாங்க. சாமி கிட்ட கேட்பாங்க, சாமி நாங்க அசுரரா மாறிட்டா இங்க வாயில் காவலர்கள்லாம் வர முடியாது, நாங்க என்ன பண்ணட்டும் சாமின்னு கேட்டதுக்கு, என்ன நீ பூசிச்சுட்டே இருந்தேன்னா 10 பிறவியில வருவ, என்ன திட்டிக்கிட்டே இருந்தா 5 பிறவியில வருவ அப்படின்னா அவன் என்ன சொல்லுவான், ஐயோ உன்னை விட்டு 10 பிறவி இருக்க முடியாது, உன்னை திட்டிக்கிட்டே இருக்கேன், 5 பிறவிலே வந்துறேன். 2 பேரும் இரண்டிய கசிப்புவாகவும் பல அசுரர்களாகவும் வரதா ஒரு புராண செய்தி. ஆக்சுவலி இதை நான் சொல்லக்கூடாது, ஏன்னா இந்த படத்தை நீங்க கன்ஃபார்மா பார்த்திருப்பீங்கிறதுக்காக இதை சொன்னேன். அந்த மாதிரி இந்த பெண்களுடைய மோகத்துல நின்று பெண்களை திருமணம் பண்ணலைன்னா யார போய் பார்க்க முடியாது? இந்த பெண்களை திருமணம் பண்ணல அப்படின்னா யார போய் பார்க்க முடியாது? சிவபெருமான போய் பார்க்க முடியாது. நம்ம பிரிஞ்சிருக்கோம், யாரை விட்டு? கைலாயமலை விட்டு பிரிஞ்சிருக்கோம். எப்படா இந்த 2 பேரை பார்ப்போம், அவங்கள்ட்ட திருமணம் பண்ணுவோம், அந்த வாழ்க்கையை முடிச்சுட்டு எங்க போகணும்? வேகமா எங்க போகணும்? கைலாயம் போகணும். கைலாயம் போறதுக்காகத்தான் 2 பேரும் தேடினாரு. கைலாயம் போறதுக்காகத்தான் 2 பேரையும் கண்டுபிடிச்சு தேடி என்ன பண்ணாரு? அவர்கள்ட்ட யாரு எதை வச்சு தப்பு பண்றாங்களோ அவங்கள அதை வச்சே அழிப்பார் சாமி. யாரு எதை வச்சு தப்பு பண்றாங்களோ, எந்த கண்ணு அணிந்திதையும் கமலினையும் ஆகா இந்த பெண்கள் அழகா இருக்காங்களேன்னு ரசிச்சதோ அந்த கண்ணை பறிச்சிட்டார். அதுக்கப்புறம் பாடிதான கண் பெற்றாரு, ஞாபகம் இருக்கா? ஆளந்தான் உகந்து எங்க பாடினாரு? பாட முடியுங்களா? அப்ப பாடுறேன், ரொம்ப நன்றி ஐயா. சிவா திருச்சிற்றம்பலம். ஆலந்தான் உகந்து அமுது செய்தானை ஆதியை அமரர் தொழுதேத்தும் சீலந்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுள்ளானை ஏலவார் குழலாள் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மானை காண கண்ணடியேன் பெற்ற வாரே. சிவா திருச்சிற்றம்பலம். சக்கநாதா ஐயா 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 அடியேன் எல்லா அடியார்களும் காஞ்சி தலத்துக்கே போயிட்டோம். சுந்தரரோடையே பயணித்தது போல உணர்வுங்க சுவாமி. தவம் செய்திருக்கேன். ஒரு சின்னது, அதாவது நீங்க சொன்னீங்க, ஆனா அவர் திருவாரூர் விட்டு, அதாவது பெண்களை ஏமாத்தக்கூடாது, சத்தியத்துக்கு கட்டு பிரிஞ்சுட்டாரு, தாண்ட மாட்டேன்னு சொல்லி தாண்டாரு பாருங்க. அதுல அவர் கண் போச்சுன்னு என்னுடைய கருத்து. இல்ல அதுதான் அதாவது அந்த சத்தியத்துக்காக அவர் என்ன திருவிழாவில் பண்ணாலும் யாருக்கு இப்ப பெண்கள் மூலம் யாரு பண்ணா? திருநீலகண்ட பிரிவினர் என்ன பண்ணாரு? பிரிவினர் என்ன பண்ணாரு? எதை வச்சு தப்பு பண்ணாரு? பெண் சுகத்துக்காக தான் தப்பு பண்ணாரு. பணத்தை எடுத்து போயிட்டு வந்தாரு. அதனால அவருக்கு பெண் சுகத்துக்கு தான் நான் போனேன், உன் வாழ்க்கை நீ பெண்ணையே நினைக்க கூடாதுன்னு அந்த தண்டனை. புரிஞ்சுங்களா? கண்ணால தான் நான் பார்த்த பெண்கள் அழகா இருக்குன்னு கண்ணை தான் நான் எடுப்பேன், அந்த தண்டனை. யாரு எதை வைத்து அதே மாதிரி எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினார். யாரு? பரஞ்சோதியார். எதுல இருந்தாரு? தன்னுடைய பரஞ்சோதியார் என்ற சிறு தொண்ட நாயனார் என்ன பண்ணாரு? எல்லாரையும் படைத்தளபதியா இருந்து அப்படியே போர்ல எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தினாரு. எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்தி ஆனந்தப்பட்ட இல்ல, ஓம் பிள்ளையும் வெட்டி வீழ்த்துறப்ப நீ ஆனந்தப்படுறியா நான் பாக்குறேன்னு சொல்லி. அது போல கண்ணப்ப நாயனார் என்ன பண்ணுவாங்களாம், வேடர்கள் என்ன பண்ணுவாங்களாம், எந்த விலங்கினம் கிடைத்தாலும் அந்த கண்ணை பிடிக்குவாங்க. புரியுதுங்களா? அந்த காலத்துல ஃப்ரிட்ஜ் கிடையாது, எடுத்து உள்ள வைக்க முடியாது.
இது உடனே அந்த 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 உயிரை கொண்டும் சாப்பிட முடியாது. புரியுதுங்களா? இப்ப நிறைய இருக்கு. ஒரு நாளைக்கு இதை வெட்டி சாப்பிடலாம், இன்னொரு நாளைக்கு இதை வெட்டி சாப்பிடலாம். அது வரைக்கும் தப்பிச்சு ஓடிடக்கூடாது இல்ல. அதான் என்ன பண்ணிடுவாங்க, அந்த உயிரோட கண்ணை புடுங்கி விட்டுருவாங்க. இனிமே அதை வேட்டையாட தேவையில்லை. அது அப்படியே அங்கேயேதான் நிற்கும், கண்ணு தெரியாம. அது உயிரோட தான் இருக்கும், கண்ணு தெரியாம இருக்கும். அதனால வேடுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த உயிர் கிடைத்தாலும் உடனே கண்ணை புடுங்கி போட்டுருவாங்க. சின்ன வயசுல சொல்லுவாங்கல்ல, அங்க போகாத, அவன் கண்ணை தோண்டிடுவான். கேள்விப்படுறீங்களா? குழந்தைகளை வச்சு பிசினஸ் பண்றவங்க என்ன பண்ணுவாங்க, கண்ணை தோண்டிட்டு அந்த பிள்ளைங்களை பிச்சை எடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க எங்கேயும் ஓட முடியாது. அந்த மாதிரி வேடுவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கிடைத்த உயிரினங்களுடைய கண்களை பிடிக்கிடுவாங்க. எல்லா உயிரினத்தையும் கண்ணை புடுங்க இல்ல, நீ உன் கண்ணை புடுங்குறியான்னு பாக்கலாமா? புரியுதுங்களா? அவன் என்ன பண்ணுவான், நாம எதுல ப்ரௌடா இருக்கோமோ, நம்ம எதை வச்சு பெருசா நம்ம ஆள்றோமோ அதை வச்சே நம்ம சொல்லி முடிச்சுவோம். யாரு யாரு நம்ம அப்ப எதுல நம்ம ப்ரௌடா இருக்கோமோ அதை வச்சே சொல்லி முடிச்சுக்கோம். அதனாலதான் ஏன் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி அப்போ எதுக்காக இந்த ஒரு வரி தான் சொல்ல வந்தேன். இந்த ஒரு வரியை அடியார்கள் சொல்லும் போது, மற்றோர் பற்று இங்கு அரியேன் போற்றின்னு சொல்வதற்கு என்ன தகுதி தெரியுமா? சிவபெருமான்ட்ட, சாமி இந்த வரி நான் படிக்கிறப்போ உலகை பற்றி என்கிட்ட இல்லை, உலகத்தை பற்றிய செய்தி என்கிட்ட இல்லை, யாரை பற்றிய பற்று இல்லை, ஆனா ஒரு பற்று மட்டும் இருக்கு. மற்ற ஓர் பற்றுன்றாரு. அப்படின்னு அர்த்தம், பற்றே இல்லைன்னு சொல்லி இருந்துக்கலாம். மற்ற ஓர் பற்றுனா உன்னை தவிர, மிச்ச தவிரனா உன்னை தவிரன்றதுக்கு மற்றன்னு சொல்லலாம், இல்ல மற்றவைன்னு அல்ல. மற்றவைன்னு அர்த்தம், இது தவிரன்னு. அப்ப மற்ற ஓர் பற்றுனா ஒன்ன தவிர வேற எந்த பற்றும் என்கிட்ட இல்ல. மற்ற ஓர் பற்று அரியேன் இங்கு போச்சு. இல்ல கரெக்டா? தப்பா சொல்லணும். மற்ற ஓர் பற்று இங்கு அரியேன் போட்டு. அப்ப என்ன சொல்லிட்டாரு, நமக்கு தெளிவா சொல்லிட்டாரு, தங்கம் நீ மத்த இடத்துல வேணா பற்று வச்சுக்க, நீ மத்த நேரத்துல பற்று வச்சுக்க, இந்த போற்றி சொல்றப்பயாவது இல்ல, இந்த போற்றி சொல்றப்பயாவது உன் பற்று முழுவதும் எதிர்த்தாப்புல இருக்கிற சிவத்துக்கிட்ட வச்சுக்க. மற்ற ஓர் பற்று இங்கு அரியேன் போற்றி. இந்த ஒரு போற்றிய இழுக பற்றணும் அப்படின்னா, இந்த ஒரே ஒரு போற்றிய சொல்லும் போது அந்த ஒரு நிமிஷம் எனக்கு எந்த பற்று இல்லை சாமி, நாளைக்கு பால் பில் கட்டணும், காலைல எந்திரிச்ச உடனே பஸ்ஸை பிடிச்சி காலேஜுக்கு போகணும், அப்புறம் அந்த கடனை கட்டணும், அந்த கடை, இந்த மாதிரி மனசுக்குள்ள என்ன போறதை விட்டுட்டு அதை சொல்றப்ப மற்றுவோர் இங்கு, மற்றுவோர் பற்று இங்கு அரியேன் போற்று. எனக்கு வேற எந்த பற்றும் தெரியாது சாமி, ஒன்ன தவிர வேற எந்த பற்றும் தெரியாது சாமின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு போற்றி நம்மள இறைவனுடைய திருவடிக்கு தரவென்று எடுத்து செல்லுகின்ற பெரும் போற்றி என்று சொல்லி, அப்பேற்பட்ட போற்றியை சொல்லி 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 மற்றோர் பற்று இங்கு அரியேன் போற்றி அப்படின்னு சொல்லி சொல்லி பெருமானுடைய திருவடியை நாம் தொடர்ந்து பற்றுவோம். மற்ற பற்றுகளை தானாக அவிழ்ந்து பெருமானுடைய திருவடியை பற்றி இறைவனுடைய வீடு பேரை பெறுவோம் என்று சொல்லி இந்த அளவிலே அடியார்கள் திருவடியை வணங்கி அடியை இந்த அமர்தனை நிறைவு செய்கின்றனர். அடியார்கள் போயிட வேணாம், 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடுவோம். 2 நிமிஷத்துல நிறைவு பண்ணிடுவோம். அடியார்கள் இருந்து போகலாம். நிறைவு பாடல் அம்மா பாடலாம். நமச்சிவாய். ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வான்மையில் வழாது பெய்க மணி வளம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நல்தவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். அனைத்து அடியாரத்தினுடைய தமிழ் சென்னிமையை சுட்டி வணங்குகிறேன். சிவாய நம. திருவடி வணக்கங்கய்யா. மகிழ்ச்சி மகிழ்ச்சிங்க சாமி. அடியார்களுக்கு இது வாய்ப்பு. திருவடி வணக்கம் சாமி. அடியார்கள் யாரும் போயிட வேணாம், 2 நிமிஷம் கழிச்சு போகலாம். எல்லாரும் இருங்க. உங்க எல்லாருக்கும் வாய்ப்பு. நீங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். நீ சொல்றது சரியே இல்லை ஆனந்து, எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா சொல்ற, நாராசமா இருக்குன்னு என் கூட சண்டை போடலாம், நல்லா இருக்குன்னு என்ன முடிஞ்சா நீங்க என்னை அப்ரிசியேட் பண்ணலாம், இல்ல எனக்கு இந்த டவுட் அப்படின்னு சில கேள்விகளை எழுப்பலாம். இது 3 தான் வாய்ப்பு. சொந்த கதை சோக கதை பேசக்கூடாது.
உங்களுக்கு கால அவகாசம் கிட்டத்தட்ட 30 வினாடிகள்ல இருந்து 45 வினாடிக்குள்ள முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லி அடியார்களுக்கு வாய்ப்பு தர்றேன். சாந்திமதி அம்மா சாவித்திரி அம்மாவும் கேட்டிருக்காங்க. சாவித்திரி அம்மாக்கு அப்புறம் போலாமா? சாவித்திரி அம்மாக்கு அப்புறம் சாந்திமதி அம்மாவுக்கு வாய்ப்பு கொடுக்குறேன். சாவித்திரி அம்மா, நீங்க ஏதாவது கேட்கணும்னு நினைக்கிறீங்களா சாமி? சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? எதுவும் கேட்கலைங்க, சும்மா சரி சரி எல்லாம் தெளிவாவே இருந்தது ஐயா, குறை இல்லைங்க. ஒண்ணு இல்லைங்கய்யா, இப்ப தசாவதாரத்துல வந்து அந்த நெப்போலியன் கேரக்டர் வந்து கமல் கேரக்டர் வந்து அடிப்பாங்க இல்லையா, வைணவம் சைவத்துல இருந்து வைணவனம் மாட்டணும். அப்ப நமக்கும் அந்த சமணர்களுக்கும் அந்த வித்தியாசம் வராதா அப்படின்றது மாதிரி கேள்வி, அது ஒரு சந்தேகமா கேக்குறேங்க சார். இப்பதான் நான் உங்களுக்கு இதுக்காகத்தான் சொன்னேன். 10ஆம் கிளாஸ் படிச்ச புள்ள அம்மா கிட்ட கேள்வி, என்னங்க சைவத்தை கும்பல் இருந்துக்காக கல்லுல கட்டி போட்டாங்களே அப்படின்னு. இந்த கேள்வியை நீங்க சமணர்கள்ட்ட மட்டும் கேட்க மாட்டீங்க. எங்க நாவகாச பெருமானத்துக்கு இதே கல்ல கட்டி போட்டாங்களே, அது கதைக்கு தான் சொல்லிருக்காங்க, அதுக்கு ப்ரூஃப் இல்லை. இருந்தாலும் அதுக்கு பதில் சொல்றேன், கவனிங்க. 10ஆம் வகுப்பு படித்த பிள்ளை 2ஆம் வகுப்புல போய் உட்காந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட்லயே கேட்டேன், ஞாபகம் இருக்கா? என்ன பண்ணுவீங்க? அடிச்சு கூட்டு போய் உட்கார வைப்பாங்க. ஆனா அவங்க எல்லாருமே வைணவர்கள் பெருமாளை வணங்குறவங்களா இருக்காங்க இல்லைங்க சாமி. நம்ம வந்து இப்ப நம்ம சைவம் படிக்கிறோம் அப்படின்னு நமக்கு சிவன் மட்டும்தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறோம். முருகர் பிள்ளையார அவங்க குடும்பமா எடுத்துக்கிறோம். ஆனா இவங்க வந்து பெருமாளை சிவமா எடுத்துக்கிறாங்க, பெருமாளை வணங்குறாங்க. அது தப்பு தானே சாமி? அது 2ஆம் கிளாஸ் தானே, அது 2ஆம் வகுப்பு தானே. 2ஆம் வகுப்புல இருந்து அவங்க எங்க கூட்டிட்டு போகணும்? 10ஆம் வகுப்பு கூட்டிட்டு போகணும் இல்ல? அது தப்பு தானே. அதனாலதான் அவங்க பண்ணிருக்காங்க. காரணம் சரிங்களா? சரி, வேற ஏதாவது கேள்வி, வேற ஏதாவது செய்தி சொல்லணுமா? அம்மா மாரிமுத்துக்கான ஏதாவது சொல்றீங்களா? அதாவதுங்க, இப்ப இந்த மற்றொரு பற்று அருமையா சொன்னீங்க. இருந்தாலும் வந்து நம்ம வந்து ஆசை, இப்ப நான் திருவாசக சிந்தனைக்கு ஆசைப்படுறேன்ற துன்பமா? அது பேராசை தான் துன்பம். இல்ல சாமி, நானும் சொல்றேன், கண்டிப்பா ஆசை வேண்டும் தான் சொல்றோம். ஆசை அதான் நான் சொல்ல வந்தேன். அதே மாதிரி இந்த சிராப்பள்ளி மேவி ரொம்ப அருமையா சொன்னீங்க. உண்மையிலேயே ரியல் செக்குலர் பர்சன் நம்ம தான். நானும் கிறிஸ்டின் ஸ்கூல்ல படிச்சிருக்கேன், சர்ச்சுக்கு போயிருக்கேன் எல்லாம். அதனால இது வந்து இப்ப தவறே கிடையாது. மதம் தான் மாறக்கூடாது. சகோதரிகள்லாம் அருமையா சொன்னீங்க. அது எப்படி மாறுவீங்க நீங்கெல்லாம்? நாமெல்லாம் ஒன்னாயிட்டோம் இப்ப. அதனால அததான் நம்ம கடைபிடிக்கணுமே ஒழிய எல்லா சமயம். அது இன்னும் சொல்ல போனா விவிலியத்தை தமிழில் மொழிபெயர்த்தியார் ஆறுமுக நாவலர். அந்த யாழ்ப்பாண பேராயர் சொல்லிட்டாரு, இவனை புடிச்சுகையா விட்டுறாதான்னு. அதுல என்ன வரி? பரலோகன்றது சுந்தரத்தை வரி. அது விவிலியத்தை வந்து இவனை விட்டா ஆள், இவரை விட்டா ஆள் கிடையாது, இவரை மாதிரி தமிழ் சிறந்த டிரான்ஸ்லேட்டரே கிடையாதுன்னு சொல்லிட்டாங்களாம் யாழ்ப்பாண ஆறுமுக நாவலர். அந்த அளவுக்கு வந்து சைவம் என்பது எல்லாத்தையும் உள்வாங்கியது. இன்னும் சொல்லப்போனா ஞானியார் சுவாமிகள் வந்து கிறிஸ்தவருக்கும் முஸ்லிம்களுக்கும் தமிழ் சொல்லி கொடுத்தாரியா, அருள் சகோதரிகளுக்கெல்லாம் தமிழ் வகுப்பு எடுத்தார். அதனால வந்து சமயம் மாறக்கூடாது, மற்ற சமய கருத்துக்களை தெரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா அல்டிமேட் உயர்வுன்றது சைவம் தான். அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏதாவது அடியார்கள் ஏதாவது பேசணுமா? நன்றிங்க ஐயா. நமச்சிவாய். அடியார்கள் யாராவது கருத்து? ஐயா, ஆசையே இல்லாம இருக்கிறது பேராசைன்னு சொன்னீங்க இல்லையா, அது கொஞ்சம் புரியலங்க ஐயா, புரியல. இப்போ ஆசைப்படாம இருக்கிறது தான் ஆசையே துன்பத்திற்கு அழிவதற்கு காரணம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆசையை விடணும் நினைக்கிறதே ஒரு பேராசை தானே. அப்ப அது செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதை செய்ய முடியாது, அதனால ஏதோ ஒரு பொருளை பற்றித்தான் இருக்க முடியும். அவர்கள் கூற்று தவறுன்னு சொல்ல. இந்த ஆன்மா பற்றி இருக்கணும், இறைவனை பற்றி இருக்கணும் அப்படிங்கிறதுதான் இங்க ஒரு செய்தி. இன்னும் ஒருவருக்கு வாய்ப்பு, நிறைவு செய்யலாம். அதோட நன்றி ஐயா. நன்றி. ஐயா, ரொம்ப அருமையாக இருந்தது ஐயா. ரொம்ப 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 மகிழ்ச்சி. நன்றிங்க சுவாமி. இப்ப ஒரு செய்தி மட்டும் சொல்லிக்கிறேன். விவிலியம் எழுதுறதுக்கு ஆறுமுக நாவலரை தான் பயன்படுத்தினாங்க. அவர் தான் தமிழ் மொழிபெயர்க்கிறது பயன்படுத்தினாங்க. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, பீரங்கியெல்லாம் திருப்பி வச்சுட்டாங்க. எந்த பக்கம்? கோவில் பக்கம். கிட்டத்தட்ட இலங்கையில எல்லா கோவில் பக்கம் பீரங்கி திருப்பி வச்சுட்டாங்களாம். நிறைய சைவர்களை வந்து கட்டி வச்சுட்டாங்களாம். நீங்க இத மொழிபெயர்ப்பு செய்யல அப்படின்னா இத்தனை சிவாலயங்களை இடிப்போம், இவ்வளவு சைவர்களை கொல்லுவோம்னு சொல்லி
கத்தி முனை நிக்க வச்சுதான் எழுத வச்சாங்க. அப்படிதான் எழுதப்பட்டது. அன்பை போதிக்கிற விவிலியமே இப்படிதான் எழுதப்பட்டது அப்படின்னு ஒரு செவிவழி செய்தி இருக்கு. அப்படிங்கறதுனால அதுக்கெல்லாம் பயந்துதான் மடியார்கள் அதுக்கெல்லாம் வந்து செய்யக்கூடாதுன்னு சொல்லிதான் அதை பண்ணாங்க. அப்ப என்ன சொல்ல வரோம்னா, அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கின்றது அப்படிங்கிற செய்தியை இங்க நம்ம பதிவு செய்யறோம். தைரியமாவே பதிவு செய்யறோம். இப்போ நிறைய பேர் இதை வந்து எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. இது தைரியமா என்கிட்ட நிறைய வரலாற்றுப்படியான அந்த செய்திகளே என்கிட்ட வந்து ரெக்கார்டே இருக்கு. என்கிட்ட மட்டும் இல்லை, உலகளாவிய அளவுல ரெக்கார்டு இருக்கின்ற தைரியத்திலே இதை நம்ம பதிவு செய்யணும். நல்லதுன்னு சொல்லணும். ஆக ஒரு செய்தி புரிஞ்சுக்கோங்க, என்னன்னா எல்லா சமயமும் தேவை. எல்லா சமயத்தின் மூலமாகத்தான் சைவ சமயத்தை நம்ம உச்சிப்படிக்கு வர முடியும். நம்ம ஏற்கனவே அந்த வந்துட்டோம், அதனாலதான் நம்ம தலையில அடிச்சு கூட்டு வரும். இப்ப அதுலயே இருக்கிறவங்க தேவையில்லை. இப்ப அதுலயே வைணவராகவே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்காங்க அப்படின்னா சாமி அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நம்மளைத்தான் அடிச்சு என்ன பண்ணிடுவார், நீ ஏற்கனவே படிச்சுட்ட, ஏற்கனவே போன பிறவில அதெல்லாம் படிச்சு வந்துட்ட, திரும்பவும் போய் உட்கார வேண்டாம் வான்னு தரத்தரன்னு நம்ம பிடிச்சி இழுத்துட்டு வர இடம் தான் இந்த திருவாசக சிந்தனை அமர்வு என்று சொல்லி. இந்த சைவத்துக்கு மேல சமயம் இல்லை, அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, நம்ம சிவத்துக்கு மேல தெய்வம் ஒரு நாளும் கிடையாது. அவன் கையில இருக்கிறது எல்லாமே அன்பே தவிர ஒண்ணு கூட கொலை கருவி கிடையாது. மற்ற எல்லா சமயங்களோட நம்ம சமயம் உயர்ந்தது, மற்ற எல்லா இறைவனை விட நம்ம பெருமாள் உயர்ந்தவன் அப்படின்னு சொல்லுகின்ற அந்த செய்தி விட்டணும். நமக்கு மற்ற பற்று தேவையில்லை. மற்ற பற்று இல்லாம நாம பெருமானை வழிபட வேண்டிய நேரத்திலாவது மற்ற பற்று இல்லாம இருந்தா போதும். வழிபட்ட நேரத்திலையும் பால் பாக்கெட் அங்க வச்சுட்டோமே, நம்ம பிக்சட் டெபாசிட் போட்ட காசு வட்டி வந்திருக்குமோ வராதோ, ஐயாவோட விஜய் ஐயா கொடுத்த அந்த திட்டம் காப்பீடு திட்டத்துல 2000 ரூபாய் அக்கௌண்ட்ல விழுகுமோ விழுகாதோ பெருமானேன்னு நினைச்சு கும்பிட வேண்டிய அவசியம் இல்ல. அதெல்லாம் நீங்கி நம்ம கும்பிடுறோம் பெருமான் அப்படின்னு சொல்றோம். சுசீலாம்மா நிறைவு செய்யறோம். சிவமா நினைக்கணும்னு சொன்னீங்க ஐயா, சிவமா நினைச்சிட்டா போது சிவம் தான். சுசீலாம்மா ஐயா திருவடி வணக்கம் ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா நாங்க சித்தாந்தம் படிக்கும் போது மாணிக்க வாசகர் அவர் ஒருத்தர் கிளாஸ் எடுக்கும்போது சொன்னாருங்க ஐயா, மற்ற கிறிஸ்டின் முஸ்லீம் இவங்களையெல்லாம் பத்தி யாராவது ஏதாவது சொல்லணும்னா அவங்களையெல்லாம் சொல்லாதீங்க, நாமளும் அதுல இருந்து தான் வந்தோம், நம்ம இப்ப வந்து உயர்ந்துக்கு வந்துட்டோம், சைவத்துக்கு வந்திருக்கிறோம், அதனால நீங்க அவங்களை எதுவும் சொல்லாதீங்கன்னு அவர் சொல்லுவாருங்க ஐயா. இப்ப நீங்க அதையவே தாங்க ஐயா செஞ்சீங்க, 1ஆவதுல இருந்து 10ஆவது வரைக்கும் நீங்க சொல்லிருக்கீங்க. ஏன்னா அவங்க அதுலதான் இருப்பாங்க, நாம அவங்கள பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். இறைவன் எப்படி யாரையும் விட மாட்டாரு, எல்லாத்தையும் கொண்டு வந்துருவாரு. அதையும் நாம பேசக்கூடாது, நாம அதுல இருந்து தான் வந்தோம்னு சொல்லுவாரு. அதே மாதிரி இப்ப நீங்க 1ஆவதுல இருந்து 10ஆவது அதே உதாரணம் ஐயா. சைவத்துக்கு நம்ம சேர்ந்து அடியன் பயப்பட மாட்டேன். ஆனா கரெக்ட். ஆனா அடியன் எந்த சமயத்தை பார்த்தும் பயப்பட மாட்டேன். ஐயோ அவங்க சொன்னா என்ன பண்ணுவாங்க, எங்கன்னா சொன்னா என்ன பண்ணுவாங்க, எந்த பயமும் இல்ல. என்கிட்ட ப்ரூஃப் இருக்கிறதுனால அடிச்சுதான் சொல்லுவேன், தைரியமா சொல்லுவேன். அதனால பயம் எனக்கு இல்ல. உங்ககிட்ட குறை இருக்குன்றத என்னைக்குமே நான் அடிச்சு சொல்றதுக்கு அடியனுக்கு இருக்கு. பயப்பட மாட்டேன். அந்த சமயத்தாவாதிகளுக்கு நம்ம வந்து சொல்லுவோம், தைரியமா உங்ககிட்ட குறை இருக்கு, இது சரியில்லை, இதுல இருந்து நீங்க இதை மாத்திக்கணும், நீங்க வரணும்னு சொல்லுவோம். அவங்க வரமாட்டேன்னு என்ன அர்த்தம்? பெருமானும் அவங்க அங்கேயே வச்சிருக்காரு, அவங்களுக்கு எந்த விஷயம் கொடுக்கணும்னு அர்த்தம். அவங்க அந்த பக்குவத்துக்கு உரியவர்கள் அர்த்தம், அவ்வளவுதான். நம்ம வந்து யாரும் போக்குவரத்து. அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, எல்லாம் வாங்கிட்டு. அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க. இனிமே எல்லாரும் கையை உயர்த்திக்கலாமா? ஒரே ஒரு இடம், மற்று ஓர் பற்று இங்கு அறியேல் போற்றி. மற்று ஓர் பற்று இங்கு அறியேல் போற்றி. மற்றோர் பற்று இங்கு அறியேல் போற்றி. மற்றோர் பற்றிங்கு அறியேல் போற்றி. மற்றோர் பற்றிங்கு அறியேல் போற்றி. மற்றோர் பற்றிங்கு அறியேல் போற்றி என்று சொல்லி பெருமானுடைய திருவடியை வணங்கி நிறைவு செய்வோம். திருச்சிற்றம்பலம். ஆயினை தடந்தோள் வாழ்க, அருள்முகம் வாழ்க, வெப்பை ஊருசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, சொல்வேல் ஏறிய மண்ணை வாழ்க, யானை தன்னனங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரென்பார் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம் திருச்சிற்றம்பலம். 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 1000
மகிழ்ச்சி திருவடி மகிழ்ச்சி. வணக்கம் ஐயா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். திருவடி வணக்கம் ஐயா. ஐயா அவர் தாங்க ஐயா சிதம்பரம் ஐயா. ஐயா ரங்கசாமி ஐயா திருவடி சிதம்பரம் வணக்கம். ஐயா. நமஸ்தே. திருவடி வணக்கம் திருவடி வணக்கம் ஐயா. சுவாமி.